जाते दशरथात्मजे वेदः वाचे दशासीत् साक्षात् रामायणात्मना जनानन्दनं वीरं जानकी कपि समक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मौर्तिं नमो राक्षसान्तकं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः सकदेव प्रपन्नाय तमास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददामि एतद्व्रतं मम அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று மாறாக ஆரியற்காக அஞ்சிலே ஒன்று பெற்ற அங்கை கண்டாயெல்லாம் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ரொம்ப சந்தோஷம் சீதா கல்யாணம் பற்றி பேசுறது இன்னைக்கு வந்திருக்கோம் சந்தோஷமாகவே இருக்கு வால்மீகி பகவான் தான் எழுதிய ஊருக்கு பேர் வைக்கிறதுலேயே ராமாயணம்னு ஒரு பேர் வைக்கிறார் சீதாயா சரித்தம் மகத் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார் ராமாயணம்னா ராமன் நடந்த வழி நடந்து காட்டிய வழி சீதையுடைய பெருங்கதைன்னு பேர் வைக்கிறார் அதுக்கு பேரை சீதையுடைய பெருங்கதைன்னு வைக்கிறார் இப்போ நம்ம ராமன் சீதைங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு மேற்கொண்டு கதைக்கு போறேன் ராமன் அப்படிங்கிற வார்த்தைக்கே ரமேதி இது ராமஹான்னு சொல்லுவோம் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவன் அழகானவன் அழகானவன் அபிராமின்னு பேர் வைக்கிறான் அபிராமி அம்பாள் பேர் ராமி ராமன் ஒரு பெண்பால் ராமி அழகானவள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவள்னு சொல்லி ஆண்டாள் திருப்பாவையில் தெரிஞ்ச பாட்டு தான் இந்த பாசத்துல சீனத்தினால் கண்ணீலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை ராமகிருஷ்ணத்துல மனத்துக்கினியானை மாணிக்க வாசல போட்டி போட்டுட்டு சிவபெருமான சொல்றதுல கண்ணுக்கினியானைங்கிறார் ஒண்டி தீல திருப்பாவையில் ஒரு பாசனம் ஒன்றித்திர நகையா இன்னும் புலர்கின்றோல கண்ணுக்கினியானைங்கிற சிவபெருமான கண்ணுக்கினியானைங்கிறார் இங்க ராமன் மனசுக்கினியானைங்கிறார் ராமன் அப்படின்னா அழகானவன் மனசுக்கு இனிமையானவன் மனசுக்கு சந்தோஷம் கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம் சீதாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அந்த காலத்து வயலில் உருவம் இந்த கலப்பையை போட்டு உருவம் உலகத்துல ஒரு கோடு விடும் அந்த கோட்டுக்கு பேர் சீதான்னு பேர் ஜனக மகாராஜன் யாக மன்றத்துல அதனுடைய ஒரு அங்கம் யாகத்தோட ஒரு அங்கம் அந்த யாக எஜமானன் யார் இருக்காரோ கர்த்தா இருக்காரோ அவர் வந்து அந்த யாக பூமியை வந்து உழணும் அது சரி பண்றதுக்காக இது ஒரு ரிச்சுவல் அப்படி உணர காலத்துல அந்த கோடு இருக்க அதுல ஒரு பெண் குழந்தை கிடைச்சது மகாலட்சுமியோட அம்சம் அந்த குழந்தை எடுத்து வந்து வளர்த்தா அந்த குழந்தைக்கு தான் சீதான்னு பேர் வச்சார் அந்த கோட்டுக்கே சீதான்னு பேர் சீதான்னு அந்த பொண்ணுக்கு பேர் வச்சார் அதனால அவளோட கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சீதைக்கு ராமனுக்கு கல்யாணம் நடந்தார் ஒன்று சுருக்கமாக சொல்றேன் வால்மீகி ராமாயணத்துல பாலகாண்டத்துல ராமர் ஜனனத்தை வந்து 18வது அத்தியாயத்தில் வருது 11வது ஸ்லோகம் ததச்ச துவாதசே மாசே चैत्रे नाममिके तिथौ गृहेषु कर्कटे लग्ने वाक्पतौ इन्दिना सह प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या जनयत् रामं दिव्यरक्षण संयुतं कैकेय्यम्म चित्रमासं पुनर्वसु नक्षत्रं नवमी तिथि अन्नैक्कि कौसल्यम्मा कुழந்தை பெற்றாள்னு சொல்றோம் இதான் வால்மீகி ராமாயணத்துல இருக்கு மேட்டர் ஆஃப் ஃபேக்டா சொல்றோம் கௌசல்யம்மா பெற்றாள்னு சொல்லிட்டு கம்பர் வந்து என்ன பண்றாருன்னா ரொம்ப மிகைப்படுத்தி அதுக்கு லட்சணங்களை கொடுத்து சொல்றா கௌசல பெத்தா யார் தெரியுமா கம்பன் பாட்டு ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறை குணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை திருவுறப் பயந்தனள் திறன்கள் கோசலை. ரொம்ப அர்த்தபுஷ்டியான பாட்டு. இதுக்கு வாரியார் சுவாமி தான் அபாரமான ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க.
அபூர்வமான ஒரு அர்த்தம் சொல்லிட்டாங்க. என்ன அர்த்தம்னா, ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து, ஒரு பகல் நேரம் தன்னுடைய வயிற்றுக்குள்ள உலகம் போல வச்சிருந்த ஒருவனை அப்படின்னு. பகல் அப்படிங்கிற வார்த்தைக்கு சாதாரண நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் காத்தால 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி 6 AM to 6 PM. இந்த அர்த்தம் இல்லைங்க. நான் என்சைக்ளோபீடியாவை எடுத்து பார்த்தேன். என்சைக்ளோபீடியாவில் இந்த அர்த்தம் போட்டிருக்காங்க. வாரியார் சொல்றாங்க, ஒரு பகல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாகவதம் 3th ஸ்கந்தத்துல டைம் கான்செப்டே சொல்றாங்க. நம்ம இப்போ டைம் சொல்றோம் கிடையாது, பார்த்து இந்த டைம் கான்செப்டே சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச டைம் செகண்டு, நிமிஷம், மணி, நாள், ஒரு பட்சம் 15 நாள், ஒரு மாசம் 6 மாசம், உத்தராயணம், தட்சிணாயணம், ஒரு வருஷத்துக்கு நமக்கு தெரியும். இது எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சமாச்சாரம். இதுக்கு பேர் மனுஷ வருஷம்னு பேர். நம்ம வருஷம் ஒரு மனுஷ வருஷம். இந்த ஒரு மனுஷ வருஷம் தேவதைகளுக்கு ஒரு நாள்னு சொல்லுவோம். நம்ம 360 மனுஷ வருஷம் தேவதைகளுக்கு ஒரு வருஷம். தேவதைகளுக்கு ஒரு வருஷம் என்னன்னா நம்மளுடைய 360 வருஷம். அந்த தேவதைகளுடைய 1200 தேவ வருஷம், 1200 மலை சுத்தம், 1200 தேவ வருஷம் கலியுகம், 2400 தேவ வருஷம் துவாபர யுகம், 3600 தேவ வருஷம் திரேதாயுகம், 4800 தேவ வருஷம் கிருத்தயுகம். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். 4800, 3600, 2400, 1200 கூட்டினா 12000. அந்த 12000 தேவ வருஷங்கள், தட் மீன்ஸ் 12000 × 360 மனுஷ வருஷம். கொஞ்சம் தலையை சுத்தம், கால்குலேட்டரே அடங்காது. அந்த காலகட்டத்துக்கு அது பேர் ஒரு சதுர்யுகம்னு பேர். ஒரு சதுர்யுகம் அப்படின்னு பேர். 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் டே டைம். பிரம்மாவோட டே டைம் 12,000 இல்ல 1000 சதுர்யுகம். 1000 சதுர்யுகம் ஒரு இரவு. மொத்தம் பிரம்மாவுக்கு 2000 சதுர்யுகம் ஒரு நாள். பிரம்மாவோட 50 வருஷம் இருக்கு, அது பேர் பரார்த்தம்னு பேர். நம்ம சங்கரமணிகள் தீய பரார்த்தே அப்படின்னு சொல்றோமே, ஒரு பரார்த்தமாக 2வது பரார்த்தம். இந்த 2 பரார்த்தம் முடிஞ்சு போச்சுன்னா பிரம்மாவோட காலம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே என்ன பண்றாருன்னா, பிரம்மாவோட மகாவிஷ்ணு அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறாரு. நீ நல்லா படிச்சிருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த அந்த காலத்துல அந்த உலகம் பூரா முழுங்குறார். தன் வயத்துக்குள்ள வச்சிருக்கிறார். ஆழ்வார் சொல்ற உண்டா உமிழ்ந்தான்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு வயத்துக்குள்ள வச்சுக்கிறார். அந்த நேரம் பூரா வயத்துக்குள்ள வச்சிருக்காரு. அப்படி வச்சிருந்தானே ஒருத்தன், அது ஒரு மகாவிஷ்ணு. ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து, பகல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அந்த பிரம்மாவோட காலம் பூரா முடிஞ்சப்ப வர்ற டைம் இருக்க ஊழிக்காலம்னு சொல்லுவோம். ஊழிக்காலம் பூரா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உலகத்தை தான் வயதுக்குள்ள வச்சிருக்காரு. அது மகாவிஷ்ணு. ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறை குணர்வரும் அவனை. வேதங்களால் கூட அவனை சொல்லி புரிய வைக்க முடியாது. பட்டதி நாராயணத்தில் முதல் சர்க்கத்திலே சொல்லுவார், நிகமச்சத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம். நாராயணத்தில் முதல் ஸ்லோகம், சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாபதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம். 1000 வேத மந்திரங்களால் சொன்னாலும் புரிய முடியாது. அருமறைக்கு உணர்வரும் அவனை. யாரு? மகாவிஷ்ணுவ கருமுகில் கொழுந்து நல்ல கருப்பாக எழில் காட்டும் ஜோதியை அப்பேற்பட்ட அந்த மகாவிஷ்ணுவ திருவுரப்பயந்தனள் திறங்கொள் கோஷலை. என்ன சொல்றார்? ராமனுடைய அவதாரத்தை சொல்றார். உலகம் பூரா வயிற்றுக்குள்ள வச்சிருந்த மகாவிஷ்ணுவ தன் வயிற்றுக்குள்ள வச்சிருந்து இப்பதான் அன்னைக்கு சித்திர மாசம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரத்துல பெற்றாள். எதுக்குடா பெற்றாள் அப்படிங்கிறத சொல்ற. அதே முதல் பாசத்திலே சொல்ற திருவுரப்பயந்தனள் மகாலட்சுமியோட சேரத்துக்கு தான். திருநா மகாலட்சுமி, மகாலட்சுமியோட சேரத்துக்கு தான் ராமனே பெற்றாள். உராகிற வார்த்தை ரேரான யூஸ். திருப்பூர் பாடலே காது மொழிக்காக முரல் மாயனரி திருமருகோனே. என்ன பாட்டு? பாதி மதி நதி போது மணி சடை நாதருடைய உபதேச. அதுல காது மொழிக்காக முரல், காக்கைக்கு ஒரு கண்ணு ஒரு காது கொடுத்தானே, கொடுத்த அர்த்தம். அடைய எதுக்குடா ராமனை பெத்தா இந்த அம்மா அப்படின்னா சீதையை அடையறதுக்கு தான் சொல்ல. சீதா கல்யாணத்துக்காக தான் இது கல்வியே நடந்தது, இது ராம ஜனனமே நடந்ததுன்னு சொல்ல. வால்மீகிக்கு ரொம்ப அவசரம்.
என்ன அவசரம்னா, பாலகாண்டத்துல ராமன் பிறந்தாத சங்கத்துல ராமன் பிறந்ததுலேருந்து ஒரு 25 ஸ்லோகத்துக்குள்ள ராமனுக்கு கிடுகிடு வயசாயிடுச்சு, 13 வருஷம் ஆயிடுச்சு. தசரத மகாராஜா 4 குழந்தைகள், 4 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சபையை கூட்டி, ஆச்சாரியரை கூப்பிட்டு, மந்திரிகளை கூப்பிட்டு, பெரியவர்களை கூப்பிட்டு, உற்றார்கள் எல்லாம் கூப்பிட்டு சபை கூட்டியிருக்காரு. எதுக்கு? ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் 4 குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணுமே, நல்ல பொண்ணா கிடைக்கணுமேன்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. வால்மீகி ராமாயணத்துல 18வது சர்க்கம், பாலகாண்டத்துல 18வது சர்க்கத்துல 11வது ஸ்லோகம் ராம ஜனனம், 36வது ஸ்லோகம், 26 ஸ்லோகத்துக்குள்ளேயே பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு அவர் பாவம் எல்லாரும் கூப்பிட்டு சபையை கூப்பிட்டு இருக்காரு. சிந்தையாமாச தர்மாத்மா ச உபாத்தியாய ச பாந்தவாக, பந்துக்களையும் உபாத்தியாயும் கூப்பிட்டு வச்சுட்டு நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைக்கணுமே யோசனை பண்ணிட்டு இருக்காராம். அப்படி உட்கார்ந்துக்கிறதுலயே இந்த செக்யூரிட்டி கார்டு உடனே ஓடி வந்தா, விஸ்வாமித்திரர் பறக்க சொன்னான். எல்லாரும் பயப்பட்டு, ஏன்னா கோபக்காரன், அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஆனா தசரத மகாராஜா வருத்தப்படல, ரொம்ப நல்ல சொந்தம் தான், நம்ம மாத்திர கல்யாணம் பேசிட்டு ஒரு மகா பெரியவா நல்லா சொல்லிட்டு வாங்கோ அவரை வரவேற்றார். அத்தியமே சபலம் ஜென்ம ஜீவிதம் சுஜீவிதம் தன்யோஸ்மி ரொம்ப சந்தோஷம், வந்தேடே குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பேசிட்டு தேவரின் வந்தீரேன்னு சொல்லி சொல்றார். விஸ்வாமித்திரர் ஒரு தாடி உருவிண்டே ஒரு நோட்டம் யாராவது இருக்கா அப்படி பார்த்துட்டே என்ன சொல்றாரு, ரொம்ப சந்தோஷப்பா, நான் வந்து ஒரு காரியம் அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், என்ன வேணாலும் சொல்லுவோம், எது கேட்டாலும் தரேன், நீங்க கேட்டா கொடுக்காம இருப்பேங்க, கொடுக்குறதே எனக்கு பாக்கியம் தான், அதனால நீங்க என்ன கேட்டாலும் தரேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் யாரும் இதெல்லாம் சுத்தமா சொல்லுவேன். தருதலத்துள் யானியற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய், நான் ஒரு யாகம் பண்ண போறேன், அதுக்கு 2 ராட்சசர்கள் வந்து இடையூறு பண்றா, இடைஞ்சல் பண்றா, அவளதான் காலி பண்ணணும், அவ இருந்தாதான் என் யாகம் பூர்த்தி ஆகாது, அதுக்காக நான் வரேன், என் சமையலுக்கு என் படைக்கும் அல்ல, நீ என்ன கூடாது. என்ன உன்னுடைய 4 பசங்க இருக்காங்க இல்லையா, நீ சிறுவர் 4 வரையிடும், 4 பேர்ல கரிய செம்பல் கல்பார்த்து 2 பேர் யாரு, ராமனும் பரதனும் சித்த கல்பு, லட்சுமண சுவாமியும் சத்ருகனும் சுமித்திரை அம்மா குழந்தைகள் 2 குழந்தை சித்த சகப்பு. அந்த கற்பார்க்கிற 2 பேர்ல ஒருவனை தந்திடுது. இந்த கற்பார்க்கிற 2 பேர்ல மொத்தம் 6, ஒருவன் தான் ஒருத்தன். ஒருவன் அப்படின்னா ஒரு பர்சன் அர்த்தம் இல்ல, யுனிக்கான பர்சன், அவனுக்கு சமம் யாரும் கிடையாது. சமானமே வரும் அப்படின்னு அவனுக்கு சமானமான ஒருத்தர் கிடையாது. அப்பேற்பட்ட ராமனை என்னுடைய யாக சந்தோஷத்துக்காக கொடுக்குற பகீர்னு இருக்கு. சுவாமி கேட்டதெல்லாம் சரி, குழந்தை இருக்கானே, 16 வருஷமே ராமமா ராஜீவலோச்சனா, என் பையனுக்கு 13, அது கரெக்டா அவர் சொல்றாரு 16 வயசுக்கு கீழே தாங்க. பின்னாடி சீதை சொல்றாரு 13 வயசுல நீங்க கல்யாணம், ராமச்சந்திர பிரபுக்கு வந்து 13 வயசு, 6 வயசுல கல்யாணம் ஆன நாடு இதெல்லாம் இன்னைக்கு நினைச்சே பார்க்க முடியாது. எங்க பாட்டிக்கு 4 வயசுல கல்யாணம், எங்க பாட்டி பார்த்துருக்கேன் கல்யாணம், இதெல்லாம் இப்ப நினைச்சாலே சொன்னாலே யாரும் நம்ப மாட்டான். சீதா சொல்ற எனக்கு 6 வயசு, ராமனுக்கு 13 வயசுன்னு சொல்லிட்டு, தசரதர் சொல்ற 16 வருஷமே என் புத்திரனுக்கு 16 வயசு என்ன ஆகல சுவாமி, ராமஹா ராஜீவலோச்சனா தாமரை கண்ணா அப்படிங்கிறான். தாமரை கண்ணா எது சொன்னா, நீங்க சொல்ற ராட்சசானா ராத்திரி வருவா, ராத்திரி ஆச்சுன்னா தாமரை மூடிடுறோம், கண்ணு தூங்கிடுவான், அவன் போய் கேட்கறது சுவாமி நான் வேணா வரேன், நீ எல்லாம் கூட அவன்தான் அவனை தரத்துக்கு இல்லை. வந்தது கோபம் இருக்கு, வந்தது வராது, எது கேட்டாலும் தரேன்னு சொல்லிட்டு இப்ப நீ தரமாட்டேன்னு சொல்றியா, ரொம்ப சந்தோஷம், நான் வரேன், கிளம்புறேன், கமிஷாமி யதாகதம், நான் வந்த ரூட்ல நான் திரும்பி போறேன், மித்யா பிரதிஜ்ஞா காகுஸ்த சுகீ பவச பாந்தவாக, தரேன்னு சொல்லிட்டு இப்ப தரமாட்டேன்னு சொல்றேன் இல்லையா, நன்னா இருக்கு சபாந்தவாக, உன்னுடைய பந்துக்களோட எல்லாம் பந்துக்கள் அவளோட சௌக்கியமா இருக்கும், சுகீ பவன் சௌக்கியமா இருக்கும் சொல்லிட்டு ஏற்றுக்கிறார். வசிஷ்டர் பார்த்தார், இது என்ன பெரிய விபரீதம் சொல்லிட்டு தசரதன் சொல்ற, அப்பா அவர் வந்தோடனே தடைன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொல்றது இருக்க, இக்ஷ்வாகுனாம் குலே ஜாதா, இக்ஷ்வாகு வம்சத்தில் நீ பிறந்தவன், சாட்சாத் தர்மமீக அபரஹா, தர்மதேவதையாகவே இருக்கிற நீ இத்தனை நாள் தர்மத்தை கடைபிடிச்சு இப்ப வந்து மித்யா பிரதிஜ்ஞா சொன்ன காப்பாத்தாருங்கிற பேரை வச்சுக்க வேண்டாம், அதனால ராமர் அனுப்பு. கம்பன் சட்டில் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அவர் வந்து சாதாரண பேர் வழி இல்லை, விஸ்வாமித்திரர் சாதாரண பேர் வழி இல்லை, அவர் வந்து வந்துருக்க ஐயா ஆறு தசரதன் சொல்றார், வசிஷ்டர் சொல்ற ஐயா
நின் மகற்கு அளவில் விஞ்சை வந்து எய்தும் காலம் இன்று எதிர்த்தது. ஒரு பையனுக்கு உன்னுடைய பையனுக்கு வித்தை சேரக்கூடிய நேரம் வந்ததுன்னு சொல்லி சொன்னார். ஒரு கூட்டு போறத வரையத்துக்குள்ளே மந்திரம் செலுத்த போறார், நிறைய அஸ்திர சஸ்திர வித்தியெல்லாம் சொல்ல போறார். அதெல்லாம் சொல்லல. இந்த இடத்துல சுவாமியை கேட்கணும். திருக்குழந்தை ஆண்டவன் பெரிய மகாபுத்தர் இருந்தார். திருக்குழந்தை ஆண்டவன் அந்த நம்ம காட்சி மடத்துல பெரியவாள்னா காட்சி பீடாதிபதினு சொல்லுவோம் இல்லையா, சங்கராச்சாரியர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல அந்த ஆண்டவன் ஆசிரமத்துல எல்லாருமே ஆண்டவன் தான் பேர். அவனுக்கு தனித்தனியா பேர் இருக்கு, இருந்தாலும் ஆண்டவன் தான் சொல்லுவோம். அவர் திருக்குழந்தை கும்போணத்துக்காக, அதனால திருக்குழந்தை ஆண்டவன் பேர். மகாபெரி தபஸ்வி, ரொம்ப படிச்சவர், நல்லா பிரவச்சனம் பண்ணுவார், ஹாஸ்யமா பேசுவார். அது என்ன பார்த்து நமஸ்காரம் பண்ணிருக்கேன், அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அவர் ரொம்ப அழகா கதை சொல்வார். ராமாயண உபன்யாசமே பண்ணியிருக்கார். அது பூரா வந்து புஸ்தகத்திலே வந்திருக்கு. அவர் இந்த அர்த்தம் சொல்றார், வேற யாருமே சொல்லாத அர்த்தம் சொல்றார். ஐயா, நீ மகனுக்கு உன் பையனுக்கு அளவில் விஞ்சை சேரும் காலம் நேர்ந்தது. விஞ்சை அப்படிங்கிற வார்த்தைக்கு வித்யா அப்படின்னு சொல்றத சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழ் விஞ்சைன்னு சொல்லுவோம். வித்யானா படிப்புன்னு அர்த்தம், சாதாரண அர்த்தம். ஆனா இங்க என்ன அர்த்தம்னா மகாலட்சுமிக்கு வித்யா இருக்கு. நல்லா கவனிக்கணும். மகாலட்சுமி அஷ்டோத்தர சொல்றாங்க, பிரகிருத்தியை நமஹாவோ, விகிருத்தியை நமஹாவோ, வித்யாயை நமஹாவோன்னு சொல்றோம் இல்லையா. வித்யா அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு ஒரு பேர். மகாலட்சுமிக்கு ஒரு பேர் வித்யா. இப்ப யாரு வந்திருக்கிற? யாரு? பரமாத்மா. யாரு? உன் புள்ள ராமன் தானே. நீ சாதாரண நாள் நினைச்சுக்காத, அகம் பேர் நீ மகாத்மான்னு சொல்ற. எனக்கு தெரியல யாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது உனக்கு பிள்ளை மகாவிஷ்ணு பிறந்திருக்கான். அவன் யாரோட சேர்க்கிறான்? எதுக்காக உட்காந்துருக்க? கல்யாணம் பண்ணு உட்காந்துருக்க. அந்த கல்யாணத்துக்குள்ள மகாவிஷ்ணுக்குள்ள அகலகில்லே நிறைய என்று அகமே பாடுவார். திருவேங்கடமுடியா இருக்கு அம்மாவோட பாசம். சரியா சுவாமி? அகலகில்லே நிறையும் அகமே மட்டை உடைய வாழ்வா. ஆனா கூட பெரிய மாட்டேன்னு சொல்ற மகாலட்சுமின்னு சொல்லி சொல்றாரு. நீ உட்கார்ந்து பிள்ளை கல்யாணம் பண்ணணும். உன் பிள்ளை யாரும் உனக்கு தெரியாது. நீ ஏதோ என் பிள்ளை நினைச்சிருக்க. உனக்கு பிள்ளையில உலகத்தையே தகப்பனாரவன். அந்த மகாவிஷ்ணுக்கு ஏற்ற மகாலட்சுமி அங்க இருக்கா. அளவில் விஞ்சை சேரும் காலம் நேர்ந்தது. மகாலட்சுமியோட சேர நேரம் இருக்குப்பா. அதனால வந்து அந்த குழந்தைய வந்து அனுப்புன்னு சொல்லி சொல்றார். சாதாரண குரு இல்லை, சாதாரண சிஷ்யன் இல்லை, நல்ல குரு, நல்ல சிஷ்யன். அதனால குரு சொல்லத்தை டக்குன்னு அவனுக்கு புரிஞ்சுட்டான். தசரதன் புரிஞ்சுட்டான். அடுத்த பாட்டு கம்பன் போடுறார். சொன்ன குருவின் வாசகம் கொண்ட கொற்றவன். குரு குருங்கிற வார்த்தைக்கு அஜ்ஞானத்தை போக்குறவன் தான் அர்த்தம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். குருவின் வாசகம் கொண்ட கொற்றவன் அந்த குரு சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே என்ன பண்ணாங்க? டக்குன்னு புரிஞ்சுட்டான். இவன் யாரு, அங்க இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். குருவின் வாசகம் கொண்ட கொற்றவன் திருவின் கேள்வனை கொணர்வின். சுமந்திரன் அவருடைய மந்திரி, பிரதானமான மந்திரி. சுமந்திரனை கூப்பிட்டு சுமந்திரா, ராமனை கூப்பிடுவா. யாரு சமரசத்துக்கு அர்ப்பணம்? ராமனேன்னு சொல்லல, ஏன் பிள்ளையன்னு சொல்லல, கௌசல பிள்ளையன்னு சொல்லல. சொல்ற குருவின் வாசகம் கொண்ட கொற்றவன் திருவின் கேள்வனை கொணர்வின். அந்த சிகப்பதி இருக்கானே அவரை கூப்பிடுவாங்க. இப்பதான் சொன்ன மகாலட்சுமியோட சேர்ற காலம் வந்துன்னு சொன்னார். அதை புரிஞ்சுட்டா நல்லா சொல்ற. திருவின் கேள்வனை கொணர்வின் கூப்பிடுவாங்க. உடனே கூப்பிட்டு வந்தார். டக்குனு அவர்கிட்ட ஒப்படைச்சார். லட்சுமண சுவாமி நம்ம சீதா கல்யாணம் முக்கியம். கிட்டு கிளம்புறார், கூப்பிட்டு போறார். ராத்திரி படிச்சது, அதாவது அந்த ஊர் எல்லாம் தாண்ட வரைக்கும் திரும்பியா வாங்க வேக வேக நடக்கிறார். பாவம் ராமனுக்கு கால் வலிச்சிருக்கும். திருமிழ்ச்சி ஆழ்வார் திருக்குழந்தை இவ்வாறுதான் நடந்த கால் படுத்துருக்கிறேன் சுவாமி. நடந்து 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 சுவாமி ஒரு பிஸ்கட் கூட கொடுக்காம கூப்பிட்டு விட்டாரு. நடந்த கால் கூட வந்தவோன்னு கூப்பிடுறார். ராத்திரி வந்து குழந்தை என்ன 2 குழந்தைகள் படுத்து தூங்குது. காத்தால் இவர் ஏற்று விட்டார். அது விஸ்வாமித்திர ஏற்று விட்டார். பார்க்கிறார். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. பாட்டு கொடுக்கலாம், தெரிஞ்ச பாட்டு தான். விசேஷமான அர்த்தமாக சொல்லுவோம். கௌசல்யத்துக்கு நினைப்பானே, கௌசல்யா சுப்ரஜாராமான்னு சொல்லி நினைப்பானே அப்படின்னா மகாவிஷ்ணு அர்ச்சாவதாரத்துல நின்ற திருக்குவலம் உண்டு. மகாவிஷ்ணு நின்றுட்டு இருப்பார். திருப்பதியில பெருமாள் நின்றுட்டு இருப்பார். சில ஊர்ல உட்கார்ந்து இருப்பார். அமர்ந்த திருக்குவலம். மதுரையில கூட உட்கார்ந்து இருப்பார். உட்கார்ந்த திருக்குவலம் உண்டு, நின்ற திருக்குவலம் உண்டு, அமர்ந்த திருக்குவலம் உண்டு, சயன திருக்குவலம் உண்டு, படுத்து நிற்கிற திருக்குவலம் உண்டு,
எங்க ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமாள் படுத்துட்டு இருக்கார். 3 கோலம் உண்டு. இதுல இந்த அவதாரத்துல ராமாவதாரத்துல வந்து ராமன் வந்து தசரதன் சபைக்கு வரத்துல அங்க வந்து கை பக்கத்துல நிற்பார். அந்த திருக்கோலத்தை எல்லாரும் பார்த்துப்பா, நின்ற திருக்கோலத்தை எல்லாரும் பார்த்துப்பா. வந்து அப்பாவோட நின்று கும்பிட்ட உடனே உட்காந்துருப்பா குழந்தை அப்படிப்பார். உடனே அவனுக்குள்ள சேர்ல உட்காந்துருப்பார். அமர்ந்த திருக்கோலத்தை எல்லாரும் பார்த்திருக்கா, நின்ற திருக்கோலத்தை பார்த்திருக்கா, அமர்ந்த திருக்கோலத்தை பார்த்திருக்கா. இந்த ராமாவதாரத்துல சயன திருக்கோலத்தை யாருமே பார்த்தது இல்லை. பார்த்த ஒத்தி யாருன்னா கௌசலம்மா. கௌசலம்மா பையன் வந்து அம்மாவோட தான் வந்து அந்த ஊர்ல தான் அம்மாவோட பக்கத்துல படிச்சுட்டு இருப்பான். அந்த சயன திருக்கோலத்தை தரிசனம் பண்ண பாக்கியம் ஒத்தி தானே பார்த்து இவர் தான் பார்க்கணும். அதனால கௌசல்யா நினைச்சுக்கிற கௌசல்யா பிரஜாராம் எதிர்ப்பார் யாராச்சு போகணும்னு சொல்லி சொன்னார். போறார். போற வழியிலே வந்து தாட்டக வதம் ஆறுது, அடுத்தது யாக சம்ரட்சணம் ஆகிறது. இதெல்லாம் சுத்தம் சொன்னா இதெல்லாம் முக்கியமான கருத்து இல்லை. இதெல்லாம் ஒன்னொன்றுமே ஒரு நாள் 2 நாள் சொல்ற கதை. யாக சம்ரட்சணம் ஆறுது. யாக சம்ரட்சணம் ஆற காலத்திலேயே ஜனகட்டேன்னு ஒரு சேடி வந்திருக்கு, ஒரு யாகம் இருக்கு, தேவதை பார்த்து சிக்ஷாவை கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் இவரே காத்துட்டு இருக்காரு. என்ன பண்ணாருன்னா 6 நாள் யாகம் முடிஞ்சது. உடனே அவரை கூட்டிட்டு மிதிலைக்கு கிளம்புறார். போற வழியில வந்து கௌதமரோட ஆசிரமம் அகல்யோட சாப விமோசனம் ஆனது. அகல்யே இந்த கதையெல்லாம் விசாரணை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அகல்யக்கு நம்ம வாழ்க்கை கொடுத்தார். ராமன் வந்து சீதையோட சேரத்துக்கு முன்னாடி 2 பெண்களுடைய சந்திப்பு நடக்குது. ஒன்னும் தாடகை, இன்னொன்னு அகல்யை. இதை வந்து கம்பர் அழகா பாடம். தாடக இந்த அகல்யை வந்து புழுதியிலிருந்து எழுந்த உடனே சொல்றார், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உண்பதுண்டோ, மைவண்ண தரக்கி போரில் மழை வண்ண தண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் சொல்றார். மைவண்ணத்தை அரக்கி போரில் இந்த கனகரே விழுந்தாரு. யாரு? தாடகை. மழை வண்ணத்து அண்ணலே ராமன் கூப்பிடுறார். கொண்டல் மன்னனைன்னு சொன்னாரே ஆழ்வார். மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன். எங்க தாடக சம்ஹாரத்தின் போது உன்னோட புஜமல பராக்கிரமத்தை பார்த்தேன். இங்க அகலிகை வந்து உன் பாதத்தோழி பட்டோன்னு ஏற்றிருந்தாலே இங்க கால் மண்டம் இங்கு கண்டே அப்படின்னு சொல்லிட்டு ராமன் மங்களாசாசனம் பண்ணி மிதிலிக்கு போறார். மிதிலிக்குள்ள போறதுலயே அந்த மிதிலை நகர் கொடி என்ன பண்றதா, வா வா வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுதான். அந்த மிதிலை நகரமே என்ன நினைக்கிறதா, எங்காவது பொண்ணுக்கு தேடாமலே நல்ல மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு அது சந்தோஷப்பட்டு கூப்பிடலாம். வா வான்னு சொல்லி கூப்பிடலாம். அதெல்லாம் கம்பல் சொல்றாங்க. ஏன்னா சரியான ஜோடி. யாரு? அங்க உள்ள இருக்கிறவள் செய்யவள் ஸ்ரீதேவி. இங்க வரவன் யாருன்னா செங்கன் ஐயன், கமல செங்கன் ஐயன்னு சொல்றாங்க. அப்படின்னு ஸ்ரீதேவி. இவன் வந்து ஸ்ரீயப்பதி கூப்பிடுறார். அவளை பத்ம நயனான்னு சொல்றார், அரவிந்த் ஆம்சன்னு சொல்லுவார். அதனால வந்து நல்ல ஜோடி வந்துட்டான். ராமன் வந்துட்டான். மிதிலை நகருக்கே சந்தோஷமா. சக்கரவர்த்தி திருமகன் 2 பேரும், ராம லட்சுமணன் 2 பேரும் விஸ்வாமித்திரோட போறா. மகிழ்ச்சிகளுக்கு தங்கறதுக்குன்னு ஒரு இடம் அவருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்க போய் தங்குறாங்க. யாரு? விஸ்வாமித்திரர், ராமன், லட்சுமணன் 3 பேர். அந்த மகிழ்ச்சிகளுக்கு எங்க டென்ட் போட்டுக்கான அங்கே போய் தங்குறான். விஸ்வாமித்திரன் வந்தாருன்னு தெரிஞ்ச உடனே ஜனக மகாராஜா அங்கேயிருந்து வந்துட்டார். ஏன்னா பெரியவர் வந்திருக்கார். அவருக்கு ராமலட்சுமணன் பத்தி தெரியாது. விஸ்வாமித்திரன் வந்திருக்கார். அவரு சேர்ந்து வரத்தே அவருடைய குரு சதானந்தர்னு பேரு. அந்த சதானந்தர் யாருன்னா அந்த அகலிகை கௌதமரோட புத்திரன். இந்த அகலிகை சமாச்சாரத்துக்கு அப்புறம் அந்த கௌதமர் வந்து தபசு போயிட்டார். அதனால இவருக்கு வாத்தியார் கௌதமர் தான் வாத்தியார். ஜனகனுக்கு குலகுரு கௌதமர் தான். அவர் வந்து தபசு போனதுனால ஒரு ஆக்டிவ் குரு. அவர் பையன் வந்து சதானந்தர் குருவா இருக்கார். உத்தமமான குரு. ஆக குரு வர அவர் ஜனகர் வர வந்து அங்கேருந்து இவர் வரவேற்கிற அத்தியமே சபலம் ஜென்ம வந்தேள சுவாமி சொல்லிட்டு நிலம் செய் தவம் இல்லை நெடியோ என் குலம் செய் தவம் வந்தேளேன்னு சொல்லிட்டு அவரை வரவேற்கிறார். அப்படி திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்தா சக்கரவர்த்தி திருமணம் நின்றுட்டு இருக்கார். பின்னாடி கம்பம் சொல்ல போனா, நோக்கினான் நெடுதி நின்றான் கமலத்து அண்ணல் ஆக்கி உலகம் எல்லாம் அன்று தொட்டு இன்று காலும் பாக்கியம் புரிந்த எல்லாம் குவிந்து ஓர் வடிவமாகி வீரரால் விளைந்தது போல இருக்கிறார். குதண்ட பாடி இருக்கிறான். கம்பன் பதம் போடுறார். அவரை பார்த்தோன்னும் ஏப்பா சாதாரண ஆளு, பிரம்மா உலகத்தை சிருஷ்டி பண்ணினாரே, என்னைக்கு சிருஷ்டி பண்ணாரோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எத்தனையோ ஜனங்கள் இருந்திருக்கா. ஆண்கள் பெண்கள் எத்தனையோ ஜனங்கள் இருந்திருக்கா. எல்லாரும் எத்தனையோ தபஸ் பண்ணியிருக்காளே, அந்த அத்தனை தபஸும் சேர்த்து
அதனுடைய லட்சணம்னு சொல்லப்போனா இங்க தபஸெல்லாம் உருக்கொண்டாப்புல ஒரு உருவம் நிற்கிறது. அதை பார்த்து பிரமிச்சு போய் இருக்கிறான். நாராயணியத்துல நீ கூட ஏகாதசி நாராயணி படிச்சுக்கள். நாராயணியத்துல கட்டத்தை எழுதுல யசோதம்மா வந்து முதல்ல கண்ணு பால் கொடுக்குறாங்க. குழந்தை மடியில் கொடுத்து பால் கொடுக்குறாங்க. குழந்தை குமார் கட்டத்தை சொல்ற சிருஷ்டி ஆரம்பத்துல இன்னி வரைக்கும் எத்தனையோ ஜனங்கள் தபஸ் பண்ணிருப்பாளே, அந்த தபஸெல்லாம் திராசுல ஒரு தட்டுல வச்சு யசோதம்மாவோட தபஸ் ஒரு தட்டுல வச்சா அந்த தட்டு கீழே விழும். அத்தனை பேரோட தபஸும் இதுக்கு ஈக்குவல் இல்லை. அத்தனை பேரோட தபஸையும் தூக்கி அடிச்சுட்டா இந்த அம்மா. அதனாலதான் வந்து இந்த குழந்தைய பெண்கள் இந்த குழந்தை அவனுக்கே தெரியாது. அந்த குழந்தைய மடியில் வச்சுட்டு பால் கொடுத்துல தடவி கொடுக்குறாரு. இப்ப ஏற்பட்ட தபஸ், என்ன தைரியமும் செய்யறது யசோதான்னு பாடுறாரு. அதை அங்க சொல்ற பட்டத்தை. அதுபோல இந்த உலகத்துல பண்ண தபஸெல்லாம் சேர்ந்து உருக்கொண்டாமல் உருவம் நிற்கிறதே பார்த்து துணிச்சு போயிருக்கிறான். எதுல வாங்கி போனார்னா அவனுடைய கண் அழகிலேயே வாங்கி விட்டாராம். ராமனுடைய கண் அழகிலேயே வாங்கி விட்டாராம். எங்க ரங்கநாதர் பாட்டு திருப்பாடாழ்வார் திருமணம் 4019 அவர் பாட்டு 10 பாட்டு தான், 10 பாட்டு தான் திருப்பாடாழ்வார். அவனோட கண்ணை பார்க்கிறான். கண்ணை பார்த்து மயங்கி போறான். கரியவாய் புடைவரந்து மெளிந்து செம்பனியோடு நீண்ட பெரியவாய கண்ணை பேதமை செய்தனவே. என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. நல்லா சின்ன பையன் வந்து மாரியார் கதை கேட்க போவேன். மாரியார் சொன்னார் பேராது கேள்விப்பட்டு போயிட்டீங்களா? சில பேர் பார்த்தே இருப்போம், கேட்டே இருப்பேன். டேபிள் நிறைய வந்துருக்கு. நல்லா நேரையா கேட்டுட்டீங்களா? இவ்வளவு பக்கத்துல உட்காந்து கேட்டுருக்கேன். சின்ன பையன் பசங்களா நாளையிலேருந்து வரத்துல எல்லாரும் வீட்டுல இருந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு வாங்கடா, தமிழ் தேர் குடிச்சிட்டு போங்க. தமிழ் தேர் குடிச்சிட்டு போங்க. அதுபோல ஆழ்வார் பாசனம் கரியவாய் புடைபறந்து விழிந்து செவ்வரியோடு நீண்ட பெரியவாய கற்கள் என்னை பேதமை செய்ததுவே. இதை பார்த்தேன் பைத்தியோடு போச்சுக்கிறேன். அங்க யாரு திருப்பான் ஆழ்வார் ஜனகருக்கு அவனுக்கு பைத்தியம் போச்சு. என்னாச்சு? அடுத்த சொல்றான் இமோகுமாரம். இந்த 2 மண்டல் யாரு அப்படின்னு கேட்டான். நம்ம கண்ணே பற்றக்கூடாதுன்னு அவளுக்கு மங்களாசாசனம் பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனா சொன்னே பேதமை செய்யணுமேன்னு அவளுக்கு தான் மங்களாசாசனம் பண்ணணும். இந்த 2 மண்டல் யாரு கண்ணே பற்ற க்ஷேமா கூட குழந்தைகள் அவளை தான் சொல்லணும். அவளை விட்டா இமோகுமார பத்ரத்தை விஸ்வாமித்திரருக்கு ஆசீர்வாதம் பண்றான். ஏன்? பிரம்ம பிடிச்சு போச்சு. பிரம்ம பிடிச்சு போச்சு. கஞ்சரட ஒரு பாட்டு அமரும் பதி கேள் அகமாமதி பிமரங்கட மைப்பொருள் பேசுவோம். அந்த பிமரங்கிறது தப்பு, பிரம்மம்னு வரணும். பிரம்மம்னு வரணும். பிரம்மம்னு சொல்ற வரத்திலேயே ஒரு மயக்கம் வந்து பிரம்மம்னு சொல்ற பிமரம்னு சொல்ற அந்த மயக்கம் வரத்திலேயே ஒரு மயக்கம் வந்து இருக்கு. நல்ல வாத்திய தடுமாறி போகுது. இங்க இமகுமாரம் பத்ரந்தே அது விசாரத்திற்கு ஆசீர்வாதம் ஆழ்ந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கிற சொல்ற சாதாரண ஆளுங்கடா. தசரத மகாராஜாவோட குழந்தை பார்த்து அவனோட அழகை கண்ணால பருகினாங்கிற ராமனுடைய அழகை ஜனகர் கண்ணால பருகினாங்க. பட்டத்திரி நாராயணத்தில் முதல் சர்க்கத்திலே சொல்றார் நேத்ரை ஸ்ரோத்ரைஷ பீத்வா அப்படின்னு சொல்றார். முதல் சர்க்கத்திலே கஷ்டாதே சக்தி சேட்டா பகுதரபவ கேதாவஹ ஜீவபாஜாம். அந்த ஸ்லோகத்துல நேத்ரை ஸ்ரோத்ரைஷ பீத்வா கண்ணாலும் காதாலும் பருகினேன். அந்த ராமனுடைய அழகை கண்ணால பருகினாலாம். பருகிட்டு ஆழ்வா சொல்லிட்டு சொல்றார். ஜனகரோட தசரதனோட பிள்ளைப்பா இங்க வந்திருக்க என்னோட சிஷ்யனும் கூட. ஆனா பெரிய சத்திரியர்கள், உனக்கு விருந்தினர்கள் நின்னுடைய வேள்வி காண வந்தால் வில்லும் காண்பர். இதெல்லாம் வில்லும் வச்சிருக்கேன்னு சொன்னாலே அந்த வில்லும் காண்பது உம்முக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப சாதாரண என்னோட சிஷ்யாளா இருந்தாலும் வச்சுக்கோ, ஆசிரமத்து சிஷ்யாளா இருந்தானா யாகத்துல பிரசாதம் கொடுத்தா சாப்பிட்டு போயிடும், சுண்டல் கொடுத்தா சாப்பிட்டு போயிடும். அது யாருக்கு? அந்த ஆசிரமத்து குழந்தை. இவ அந்த மாதிரி இல்ல, க்ஷத்திரியர்கள், பெரிய க்ஷத்திரியர்கள். அதனால வில்லு இருக்குன்னு சொன்னேன். அந்த வில்லையும் காண்பர். அப்படியா சமாச்சாரம்? அடடா ரொம்ப சந்தோஷம் சுவாமிகள். அந்த வில்லை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த வில்லை எடுத்துட்டு போறாங்க. அப்ப சொல்ற அந்த குழந்தைகள் ஆச்சரியமா யாரும் கேட்டே நான் சொல்றேன் கேளு. சாதாரண குமாரர்கள்
வண்டிக்கு முன்னை உரு கொடுத்தது இவன் கடல் கால் கொடி கண்டாய். தாட்டனா வதமும் பண்ணி என் வேள்வியும் காத்து கௌதமனுடைய மனைவி அகலிகைக்கு சாப விமோசனம் பண்ணி அவளுக்கும் புனர்ஜன்மம் கொடுத்து முந்தைய உரு கொடுத்தது இவனுடைய கால் பூசித்தான் சொல்ற. பக்கத்துல இருக்கிற சகாதர் அப்படியே திரும்பிச்சு விட்ட. எங்க அம்மா அப்பா சேர்ந்தாச்சா, எங்க அம்மா அப்பா சேர்ந்தாச்சா, எங்க அம்மா அப்பா ஏன்னா அது அவன் புள்ள சேர்ந்தாச்சான்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிடுறார். உங்களுக்கு என்ன பண்றது? சொல்லுங்க சமாஜத்தை சொல்லுங்க அப்படின்னா விஸ்வாமித்திரன் தாடியை நல்லா உருவிட்டுட்டு சொல்ற, இவ்வள்ளதான் இந்த குழந்தை தான் இவ்வள்ள மாதவ கேட்டி யாரு சதானந்தர் சொல்ற, மாதவ கேட்டி இவ்வள்ளதான் தாடகை யாக்கையும் என் வேள்வியும் நின் அன்னை சாபமும் முடித்தான். 3 சொல்ற, தாடகை யாக்கையும் என் வேள்வியும் நின் அன்னை சாபமும் முடித்தான். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு சதானந்தர் அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம். அப்பா அம்மா சேர்ந்தாச்சுன்னு சொன்ன உடனே ராமருக்கு ஆசீர்வாதம் பண்றப்பா, அண்ணா இருப்போம் இப்பதான் கேள்விப்பட்டேப்பா, நீ அயோத்தியிலிருந்து தசரத ராமனாக புறப்பட்ட, தசரத ராமனாக இங்க தாடகை வதம் பண்ணி ஜெயராமனாக ஆன, அடுத்தது விஸ்வாமித்திரோட யாக சம்ரட்சணத்தை பண்ணி யஜ்யராமனாக ஆயிருக்க, சீதா ராமனாக ஆகும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே விஸ்வாமித்திர கதையெல்லாம் சொன்னாங்க. வால்மீகி ராமாயணத்துல பாலகாண்டத்துல கிட்டத்தட்ட 70 சர்க்கம், அதுல 17 சர்க்கம் விஸ்வாமித்திர கதையை சொன்னார். அது சதானந்தர் விஸ்வாமித்திரோட கதை விஸ்தாரமா சொன்னார். எல்லாரும் கேட்டுருக்கா, சந்தோஷமா கேட்டுருக்கா. ஜனகர் சொன்னார், கடியாரத்தை பார்த்தா மணி ஆச்சு, விஸ்வாமித்திர கதையை கேட்டுருந்தா பாக்கி கதையெல்லாம் ஆகணும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, பாவம் நடந்து வந்திருக்க, காத்தால சந்திப்போம்னு சொல்லிட்டு அவெல்லாம் கிளம்பி போறா. மறுநாள் காத்தால வரா. வந்தோடனே என்ன பண்றாருன்னா, இந்த வில்ல பார்க்கணுமேப்பா அப்படிங்கிறார். வேஷம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வில்லோட மகிமையை சொல்றாங்க. இந்த வில்லு சாதாரண வில்லு இல்ல. தட்சனை கேட்கும் போது தக்ஷன் சிவ அபராதம் பண்ணதுனால மகா கோபம் பட்டா, தாட்சாயணி பிராணத்தியாகம் பண்ணா, அது முடிஞ்சவனே ரொம்ப கோபம். 2 வில்லு உண்டு. விஸ்வகர்மா 2 வில்லு பண்ணியிருந்தார். ஒன்று சிவனுக்கு ஒன்று விஷ்ணு கொடுத்தார். அந்த வில்லு அடிச்சுட்டார். வில்லு எடுத்த உடனே தேவதைகள்லாம் நடுங்கி போட்டார். சுவாமி 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 ருத்ரத்தே முதல்ல ஆரம்பத்திலே நமஸ்தே ருத்ர மன்யவ உதோ தைஷவே நமஹ நமஸ்தே அஸ்து தன்வனே. கையில் வில்லு வச்சிருக்கேன், உன் வில்லுக்கு நமஸ்காரம் சொல்ல. சுவாமி சுவாமி வில்லு வச்சிருக்கேன் பயப்பட்டு தேவேந்திரன் கையெழுத்து கும்பிட்டானா, நீ ஏன் கும்பிட்ட அவன்கிட்டே கொடுக்குற அந்த வில்ல. அந்த தேவேந்திரன் கொடுத்த வில்ல எங்க வம்சத்திலிருந்து முன்னவன் ஒருத்தர் பூர்வத்தர் அவன் தேவேந்திரனுக்கு ஸ்துதி பண்ணப்ப தேவேந்திரன் அந்த வில்ல அவருக்கு பிரசாதமா கொடுத்தான். சிவ பிரசாதமாக. அவர் பேரே தேவநாதன் பேரு. அதை நாங்களாம் ரொம்ப நாளா பூஜை பண்ணிட்டு வரோம். எனக்கு தெய்வானுகிரகமாக ஒரு குழந்தை பிறந்து சொன்னேன், சீதான்னு இதுல வயல்ல குழந்தை பிறந்தாங்க. அப்பவே நினைச்சேன், இந்த தெய்வ குழந்தைக்கு தெய்வமான வில்ல யார் நானேற்றுவானோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அன்னைக்கே சங்கல்பம் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறார். அந்த வில்ல கொண்டு ஆள வச்சிருக்கார். 5000 பேர் போயிருக்காங்க. நான் சொல்லல, 5000 பேர் போயிருக்கா. அது வில்ல எடுத்து வரதுக்கு சொல்றார் வால்மீகி, நிருணாம் சதானி பஞ்சாசத் 100 × 50 நிருணாம் சதானி பஞ்சாசத் யயதானாம் மகாத்மனாம் மஞ்சூஷாம் அஷ்டசக்கராம் தாம் சமூஹுஸ்தே கடஞ்சன. 8 சக்கரம் போட்ட வண்டியில 5000 பேர் போயிருக்கா. அந்த வில்ல எடுத்துட்டு வரதுக்கு. இந்த 5000 பேர் சோழி சப்பட்டாம இல்ல, நோஞ்சா இல்ல. கம்பன் சொல்றார், உருவிலை யானை ஒத்த மேனியர் கல் என திறந்து தோழினர். இல்ல முரட்டாளுங்க 5000 பேர் போறானா. சனவனா நிச்சயமே பார்த்துட்டு, ஏ அப்பா இவ்வளவு பெரிய கல் இந்த வண்டி, அதுல எத்தனை 5000 பேர் எடுத்து வராங்க அப்படி எல்லாரும் பார்க்கறாங்க. ராமன் பார்க்கலையோ அப்படின்னா, ராமன் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா, சும்மா அடிச்சு பிடிச்சி பட்டியாட்டே இருந்து பறந்து போய் பார்க்க மாட்டான். பாருன்னு சொன்னா தான் பார்ப்போம். அதனால கம்பீரமா நிற்கிறார். ராஜகுமாரோட கம்பீரமா நிற்கிறார். விஸ்வாமித்திரர் வத்ச கூப்பிடுறாரு. ராமன் வத்ச வத்ச ராம துருப்பஸ்ய பாரு சொல்லணும் தான் பார்க்க போறார். வண்டியெல்லாம் வந்துட்டு ஜனங்கள்லாம் ஆச்சரியமா பார்க்கிறார். என்னது இது? மேல்மலையே அதுல இருந்து பண்ணினதோ இந்த வில்லு இல்ல. அன்னைக்கு திருப்பாற்கடலை கடைஞ்சப்ப மந்திரமலையை கடைஞ்சாலே அந்த மந்திரமலையில இருந்து பண்ணினதோ இல்ல. ஆதிசேஷனே வளர்ச்சி வில்லா பண்ணிருக்காளோ இல்ல. அந்த மாதவியும் ஒன்று சொல்லாத பெருசா அதுதான் கீழ் கொடுத்து
உண்டோ? இன்னும் எல்லாரும் ஆச்சரியப்படுறா. ஜனங்கள்லாம் பேசிக்கிறான். நம்ம ராஜா எவ்வளவு பெரிய புத்திசாலி உலகம் போது சொல்றா, இப்படி அழகா ஒரு பையன் கிடைச்சா டபக்குன்னு பிடிச்சி போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஏதோ விலை காமிச்சு இந்த வீட்டுக்கு நானே அப்படின்னு சொல்றாளே, அதனால அதெல்லாம் சரியில்லை, சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள பேசிக்கிறான். பாட்டுக்கெல்லாம் போத ஜனகரன் வில்லு வந்த உடனே சொல்ற, விஸ்வாமித்திரர் சொல்றா, இதுதான் அந்த வில்லு, தேவராஜன் எங்க முன்னோர்களுக்கு கொடுத்த வில்லு. நிறைய க்ஷத்ரியால் வந்துட்டா, நிறைய பேர் வந்தா, பார்த்தா முத்தாலே தூக்க முடியல, அசைக்க முடியல, தூக்க முடியல, வளைக்க முடியல, நான் ஏற்ற முடியல, எல்லாம் பார்த்துட்டு போறான். இவாளும் பார்த்துட்டு இருந்தான். ராமனுக்கு புசு வந்தது. விஸ்வாமித்திர சிஷ்யன் க்ஷத்ரியன் இல்லையா, இத்தனை க்ஷத்ரியால் வந்தா ஒரு பேரும் பார்க்க முடியல, தூக்க முடியல சொல்றாரு. இருக்கட்டும், நமக்கு ஒரு கை பார்த்து நமக்கு ஒரு சான்ஸ் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்ற, நீங்களே இந்த காட்டுங்க அப்படிங்கிறார். இதுதான் முக்கியமான சொல்லணும். விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா சுத்வா ஜனக பாஷிதம் வத்சராம தனுப்பஷ்யேதி ராகவம் அப்ரவீத். இந்த சொல்லுக்கு விசேஷமான அர்த்தம் சொல்றேன். ஆத்மா விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா, விஸ்வாமித்ரர் ராமரை பார்த்து இந்த வில்ல பாரு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் வால்மீகி ராமாயணத்துல இதெல்லாம் கேள்விப்பட்டு 24,000 ஸ்லோகங்கள் கேள்விப்பட்டு எப்படி அமைச்சிருக்காருன்னா, 1வது நம்பர் ஸ்லோகம் 1001 ஸ்லோகம், 2001, 3001, 4001, அந்த ஒண்ணுல வர அந்த நம்பர்லாம் காயத்ரி மந்திரத்துல ஒரு அக்ஷரம் தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. காயத்ரி மந்திரம் சவித்திருவரே நம்போ தேவஸ்ய தீபகி சொல்லுவோம் இல்லையா, அதனால 1ஆம் நம்பர் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாயர்த்தம் தானால் ஆரம்பிக்கும். அடுத்து 1001 ஸ்லோகம் வந்து என்ன ஆகுதுன்னா அதனால பால் ஆரம்பிக்கும், தத் சவித்திருவரே சால ஆரம்பிக்கும். சஹத்வா ராட்சசான் சர்மா, யாக சம்ரட்சணம் போது எல்லா ராட்சசர்களும் கொண்டாடும். தால ஆரம்பிச்சது 1001 ஸ்லோகம் சால வரும், 2001 ஸ்லோகம் வீரம். தத் ச வி. இங்க 2001 ஸ்லோகம் விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா சுத்வா ஜனக பாஷிதம். அடுத்து ரொம்ப முக்கியமான சமாச்சாரம், இது திருக்குறள் ஆனந்தான் சொல்லியிருக்கேன், வேற யாரும் சொல்லாத சமாச்சாரம். வத்சராம தனுப்பஷ்யேதி ராகவம் அப்ரவீத். ராகவனை பார்த்து குழந்தை இல்ல பாருன்னு சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் வால்மீகி ராமாயணத்துல அருட்டும் சந்தஸ்ன்னு சொல்லுவோம். கொஞ்சம் கிராமர் போறேன். அதாவது 4 குவார்டர், ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் 4 குவார்டர். நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இது சாதாரண ஸ்லோகம். இதுல ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பார்த்தீங்கன்னா 4 குவார்டர் இருக்கும். ஒவ்வொரு குவார்டர்லையும் 8 8 8 8 அக்ஷரம் தான். அது மாறவே மாறாது. 8 8 16 8 8 16 32 அக்ஷரம் தான் இருக்கு. வால்மீகி ராமாயணம் 7 காண்டம், 647 சர்க்கம், 24,253 ஸ்லோகம். இந்த எல்லா ஸ்லோகமும் முக்காவாசி 95% அருட்டும் சந்தஸ்க்கு தான் இருக்கும். 16 16 16 தான். இந்த ஒரு ஸ்லோகம் மாத்திரம் 2வது 15 அக்ஷரம் தான் இருக்கு. வத்சராம தனுப்பஷ்யேதி ராகவம் அப்ரவீத். நான் எண்ணி பார்த்துட்டேன், நீங்க என்ன பண்ண, நானே எண்ணி பார்த்துட்டேன். 15 அக்ஷரம் தான் இருக்கும். திருக்குறளை ஆண்டவர் சொல்லுவார், ஏண்டா இது அக்ஷர பங்கம் இருக்கே, வால்மீகி தப்பா போட்டாரோன்னு இல்ல, தனுர்பங்கம் ஆக போகுது, அதனால ஸ்லோகம் அக்ஷர பங்கம் ஆயிடும். அக்ஷரம் ஏன் குறைஞ்சிருக்குன்னா தனுசும் உடைய போகுது, ஸ்லோகமும் உடைஞ்சு போச்சு. இது திருக்குறளை ஆண்டவருடைய நிர்வாகம், வேறு யாருமே எனக்கு சொல்லல. அக்ஷர பங்கம் ஏன்னா தனுர்பங்கம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால குழந்தை வந்து பாருன்னு சொல்லி சொன்னார். அங்கேருந்து கம்பீரமா வர, கம்பீரமா வரத பார்த்த உடனே அவவா வந்து அசந்து டேப்பா, என்ன கம்பீரமா வர, என்ன கம்பீரமா என்ன சொன்னார்? அக்ஷராம தனுப்பஷ்யேன்னு பாருன்னு சொன்னார். கம்பம் போனார். வள்ளலும் மாதவத்துவம் நினைத்த எல்லாம் நினைத்து நெடுஞ்சலையை நோக்கினார். அவர் மனசுல என்ன இருக்கோ அதை மனசுல வாங்கிட்டு பார்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தனுப்பஷ்ய பாருன்னு சொன்னார். பாருன்னு ஒரு கை பாருன்னு அர்த்தம், ஒரு கை பாரு அப்படின்னு அர்த்தம். அங்கேருந்து அவர் மனசுல நினைச்சதெல்லாம் நினைச்சிட்டு அங்கேருந்து வந்தாராம், பொங்கி வந்தாராம். அங்கேருந்து அந்த பூர்ணாவதி போது பூர நெய் விட்டோடு எப்படி கப்புது அக்னி கிளம்புமோ அது பொங்கி அங்கேருந்து வந்தாராம். வந்த உடனே அந்த வில்லுகிட்ட வந்துட்டார். சுவாமி இதை தொடலாமான்னு கேட்டார். யார்கிட்ட? விஸ்வாமித்திரத்தையும் கேட்டார், ஜனகத்தையும் கேட்டார்.
ஏன்னா ஜனகர் தான் சொந்தக்காரர், இவர் குரு. எதுக்காக கேட்டார் அப்படின்னா தொட வேண்டிதானேன்னா முதல்ல பாருன்னு சொல்லிட்டார். வந்து பார்த்தாச்சு, எதுக்காக தொடலாமான்னு கேட்டா உங்களோட ஆசீர்வாதம் நல்லது நடக்கும் சொல்லிட்டு விஸ்வாமித்திரன் ஆசீர்வாதம் பண்றார், ஜனகரும் ஆசீர்வாதம் பண்றார். அப்ப சொல்றார் எப்படி வந்தா அப்படின்னா கஜசிம்ஹ கதி வீரம்னு சொல்ற முன்னாடி யானை நடந்து வந்தாப்புல, சிம்மம் நடந்து வந்தாப்புல, ரிஷபம் நடந்து வந்தாப்புல, புலி நடந்து வந்தாப்புலன்னு சொல்லுவார் வால்மீகி. கம்பன் என்ன பண்ணாருன்னா நடந்து வர அழகை பார்க்கறதுல சிம்மமான அடையல, சிம்மத்தை மிஞ்சக்கூடிய அடையில வந்தார். யானை ஆட்டல, யானையோட இன்னும் கம்பீரமா வந்தார். புலி ஆட்டல, புலியோட இந்த வேகமா பாஞ்சு வந்தார். ரிஷபம் ஆட்டல, ரிஷபத்தை கம்பீரமாக வந்தார். அப்படி வந்தார் அப்படிங்கிற பராசர பட்டர் சொல்ற இந்த 4 நடையும் கஜசிம்ம கதி வீரம் அப்படிங்கிற இந்த 4 நடையும் எங்க பார்க்கலாம்னா நம்பெருமாள் பக்கத்திலேயே காணலாம். சீரத்துல ரங்கநாதன் இதுல வெளியில வரத்துல எப்படி வருவார் அப்படிங்கிறதுக்கு இந்த இதைத்தான் சொல்ற கஜசிம்ம கதி வீரம் சார்தூல ரிஷபோபமோங்க. இந்த 4 நடையும் எங்க காணலாம்னா இத்தனை நடையும் ஒரு சோர பார்க்க வேண்டும் என்றால் நம்பெருமாள் பக்கத்திலேயே காணலாம் சொன்ன பட்டர் நீர வந்தார். கடுப்பினர் யாவரும் அறிந்திலர் எடுத்தது கண்டவர் இட்டது கேட்டார். அது எடுத்தது பார்க்கல, முன்னதுல படார் சத்தம் கேட்டு ஒரு சத்தம் தான் கேட்டு வால்மீகி ரொம்ப ஜாகிரதையா பதம் போடுறார். ராமர் ஒடிக்கல, வில்லு ஒடிச்சதுங்க. ராமர் ஒடிச்சாரு பேர்ல ஒரு எடுத்த ஜோர்ல அந்த நாயகத்தை பிடிச்சு கயத்தை கட்டினார், பட்டு உடஞ்சு போச்சு அப்படிங்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாம் வந்து அசந்து போட்டாலும் எல்லாம் வந்து ஏடவள் மாலை இது என்ன எடுத்தது கண்டவர் ஒரு பூமாலை எடுக்கிறாங்க எடுத்தாராம். ஒடிச்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாரும் மயக்கப்பட்டே கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய சத்தம், பெரிய சத்தம் கேட்டது. 4 பேர் தவிர பாக்கி யார் 4 பேர்னா ராமன், லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரன், ஜனகர். இந்த 4 பேர் தவிர பாக்கி எல்லாம் மயக்கப்பட்டே கொடுத்தாங்க. இன்னொரு மேல சொல்லுவார் வண்ணா இங்கே தசரதை கூப்பிட போறதுல அவன் அன்னைக்கு ஒரு சத்தம் காட்டுதே, ஓ அது இன்னும் ஒழிஞ்ச சத்தமா கேட்டாங்க. இங்க மிதிலே ஒழிஞ்ச சத்தம் அயோத்தியில கேட்டது கம்பன் பாட்டு. அதனால எல்லாம் முடிஞ்சாச்சு. பூமழை பொழிந்தனர் விண்ணோர், பொன்மழை பொழிந்தது மேகம், கோமதி கணங்கள் எல்லாம் கூறினர் ஆசி, ஜனகருக்கு என்று நல்வினை பழைத்து, ஜனகருக்கு நல்ல காலம் பிறந்ததுன்னு சொல்லி சொன்னாராம். எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டா. ஜனகர் விஸ்வாமித்திரன் கை கொடுத்து சந்தோஷம் சுவாமி, நான் கூட பயந்துட்டே இருந்தேன், என் பொண்ணு நல்ல இடத்துல வரணும் போகணுமே நினைச்சிட்டு நல்ல வேலை நல்ல பயிரை கூட்டு வந்தேன், இல்லை ஒடிச்சாச்சு, ரொம்ப நல்லது நடந்தது, ரொம்ப நல்லது நடந்தது. தேவரின் உத்தரவு கொடுத்தேன்னா ஜனகர் அழகா பேசுறேன். தேவரின் உத்தரவு கொடுத்தா நான் மந்திரிகளை வயோருத்தர்களாக உத்தமமான மகிழ்ச்சிகளை அனுப்பிச்சு தசரத மகாராஜா சொல்லி அவரை கூப்பிட்டு வர சொல்றேன். அந்த புரோட்டோகால் தெரிஞ்சவர் டக்குன்னு வந்து என்ன பண்ணாருன்னா அவனை அழைச்சு வர சொல்றாரு. வேஷா வேஷா அப்படிதான் செய்யணும் அதுக்கு சொல்லி சொல்றார். உடனே டக்குன்னு இங்கேருந்து அனுப்புறார். 4 நாள் பயணம் பண்ணி போனார். இங்கேருந்து அவள்னா அங்கேருந்து அங்கே போறதுக்கு அவ்வளோ ஆச்சு. அவள்னா அங்கேருந்து போறா. இந்த இடத்துல வால்மீகி கதையை வந்து ஹிஸ்டரியாட்டா நடந்தபடி சொல்றாங்க. கம்பன் வந்து என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ஒரு டிராமா டெக்னிக்கலா பண்றாங்க. ராம விஷயத்தையும் பார்த்துட்டா கண்ணோட கண்ணினை நோக்கோக்கின் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுபோல அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். வந்து கம்பனுடைய கற்பனை தப்பு இல்லை. கவிக்கு ஒரு சுவாதந்திரம் உண்டு. அழகான பாட்டு போட்டார். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டும். வாரியார் சுவாமி சுவாரஸ்யம் சொல்வார். கருங்கடல் பள்ளி இல்லையா, அது பாக்கடல் தான். அது கற்கடல் சொல்றாளே எப்படி அப்படின்னா ஆழ்வார் பாசம் இருக்கு. அதெல்லாம் ஆழ்வார் பாசம் எடுத்தா தான் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்கவே முடியாது. என்ன சொல்றார் அப்படின்னா ஏண்டா அந்த கடலுக்கு போய் கருங்கடல்னு வந்து சொல்றாரு கம்பன் தப்போ அப்படின்னா இல்ல அது பார்க்கணும் தான் வலுவா தான் இருந்தது. ஆனா என்னாச்சுன்னா பகவான் படுத்திருக்காரு இல்லையா ஆதிசேஷன் மேல அந்த கடல் அலைகள் என்ன பண்ணித்தான் அவர் காலை தொடணும் அப்படியே அலையை அடிச்சு ஒரு காலை தொட்டு அவர் கற்பாக்கணும். அது பார்க்கடலே கருங்கடலா போயிட்டான். நாங்கள் ஆழ்வார் பாசம் மாலும் கருங்கடலே என்னோற்றாய் வையகம் உண்டு ஆலின் இறை துயின்ற ஆழியான் கோலக்கருமே நீ செங்கண்மால் கண்படையுள் என்றும் திருமேனி நீ தீண்ட பெற்று. அவன் காலை தொட்டு இந்த பார்க்கடலும் கருங்கடலாக போயிட்டு சொன்னாங்க. அங்கேருந்து போறான். போயிருக்கா எங்க தசரதனை கூப்பிடுறதுக்கு. இப்பதான் சீதா கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. தேவதைகள்லாம் வந்து அப்படியே பயத்தை பிடிச்சு நிறுத்திருக்காங்க. 2 பேரும் சேரணுமே. ஆழ்வார் பாசனம் திரும்ப நம்மாழ்வார் பாசனம்
திருப்பதிகளில் ஒன்று திருப்பதிக்குடின்னு பேர். இந்த ஊருக்கு திவ்ய கஷேத்திரத்துக்கு ஆழ்வார் பாசுரம். தேவதைகள்லாம் போய் வந்து முன்னாடி முறையிட்டு இருக்கா. பார்த்து பெருமாள்கிட்ட போய் திருப்பார்க்கடல் போயிருக்காங்க. படுத்துட்டு இருக்காரு. ஜவுன்னு ஆதிசேஷனில் படுத்துட்டு இருக்காரு. சுவாமி கிடந்த நாள் கிடந்தாய், நீ எத்தனை காலம் கிடத்தி. கிடந்த நாள் கிடந்தாய், நீ எத்தனை காலம் கிடத்தி. உன் திருவுடம்பு அசைய. கடல் அலை வீசறது, ஆதிசேஷன் மேல் படுத்துருக்கு. இந்த அலையில அப்படி ஜம்முன்னு ஆடுறது, சௌக்கியமா தூங்குறீர், நல்லா காத்து வீசுறது. பாதத்துல வந்து மகாலட்சுமி இருக்கா. உங்களுக்கு என்னையா தூங்குறீர் இறங்கிறேன். கிடந்த நாள் கிடந்தாய், நீ எத்தனை காலம் கிடத்தி. உன் திருவுடம்பு அசைய. நீ படுத்துட்டே இருக்கிறேன். எங்களுக்கா மந்திரம் பண்ண வேண்டாமா? நாங்க என்ன அப்போமே உனக்கு கைக்கறி மனது காத்துட்டு இருக்கோமே. நாங்கள்லாம் தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டரோ கருளி. இதுக்கு அர்த்தம் பண்ணக்கூடாதா? தடங்கொள் தாமரை கண் விழித்து சொல்றாங்க. செங்கன் சிரிச்சிருந்தே எங்கள் மேல் விழியாவோன்னு சொல்லிட்டு, அதுபோல தடங்கொள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும். தனியா வரக்கூடாது, தனியா வராது. அம்பாளே கூப்பிடுவான். கூப்பிட்டு வந்து எங்க காரியெல்லாம் சாதனம் பண்ணு. ஏன்னா இவாளுக்கெல்லாம் ராட்சசர் பதம் ஆகணும். அதுக்காக தான் போய் இங்கே கூப்பிடுறான். தேவாகா சுவார்த்தாக மாணிக்க வாசகர் சொல்ற தேவர்கள்லாம் தொடர்ந்து இருக்கிறாங்க. அவ காரியம் அவனுக்கு தான், அவ காரியம் அவன். அதுதான் அவள்லாம் போய் வந்து தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டரோ கருளி தடங்கொள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும். அவங்க சுவாமி கூப்பிட்டுருக்கா. அதுதான் நடக்க போகுது. தேவதைகள்லாம் வந்து ரெடியா இருக்கா கல்யாணத்துக்கு வரதுக்கு. இங்கேருந்து ஜனகன் தேர்ந்து போன ஆளுகள் தசரத மகாராஜா போய் சொன்னா. தசரத மகாராஜா ரொம்ப சந்தோஷம். அடாடா அப்படியா, சந்தோஷம் சுவாமி. சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு புரோட்டோகால். அவன் என்ன பண்றா, உள்ள வசிஷ்டர் கேட்க, சுவாமி இப்படி ஒரு சம்பந்தம் வந்திருக்கே ஜனக மகாராஜாட்டேருந்து, அதனால வந்து அது வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என்ன இருக்கும், இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைக்கவே கிடைக்காது. இக்ஷ்வாகுனாம் ஜனக தேசத்துக்கும் இக்ஷ்வாகு வம்சத்துக்கும் அப்படி ஒரு பெரிய சம்பந்தம் கிடைச்சிருக்குன்னா வந்து ரொம்ப சந்தோஷம் தான் அது. அதனால அவசியம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து உத்தரவு கொடுக்குறார். உடனே ஜனக மகாராஜா என்ன பண்றாருன்னா, தசரத மகாராஜா உடனே சுமந்திரனை கூப்பிட்டு, சரி கிளம்பு, கல்யாணத்துக்கு எல்லாம் போகணும், கிளம்பு ஆயத்தமாகும் சொல்லி சொல்றார். இந்த இடத்துல விசேஷம் என்னன்னா, கஜானாவுக்கு நிறைய பணம் எடுத்துக்கோ, நிறைய மாட்டுக்கு போட்டு நகையெல்லாம் எடுத்துக்கோ. அந்த போய் வாத்தியாருக்கெல்லாம் தட்சணை கொடுக்கணும், அதுக்கு நிறைய பவுன் காசு நிறைய எடுத்துக்கோ அப்படின்னு அந்தரா தீட்சன் எடுத்து சொல்லுவார். அஷடா இருந்தான்னா அவன்கிட்ட போய் 100 ரூபாய்க்கு சில்லறை கேட்பான். அது சம்பந்திட்ட பணம் கூட கொடுக்க மாட்டேன், சில்லறை வாங்கி வந்துருவான் அப்படின்னு. இது அந்தரா தீட்சன் சொல்லுவார். அது கொடுக்காம வந்துருவான்னு சொல்லிட்டு அவர் சொல்ற 100 பவுன் காசு அது வந்து 1000 கணக்கில் எடுத்துக்கோ, மூட்டையில் கட்டி எடுத்துக்கோ, அந்த வருவாளெல்லாம் தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இங்கேருந்து கிளம்பியாச்சு. 4 படைகள் சதுரங்க இது புறப்பட்டாச்சு. யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை எல்லாம் புறப்பட்டாச்சு. வாத்தியாரம் புறப்பட்டாச்சு. 8000 பிராமணர்களை கூப்பிட்டு போனாரு. எதுக்கு ததாஸ்து சொல்றதுக்கு, ததாஸ்து சொல்றதுக்கு 8000 பிராமணர்களை இங்கே கூப்பிட்டு போனாராம். எல்லாம் சொல்ற ஒன்னே ஒண்ணு சொல்லல. வால்மீகி 3 தாய்மார்களும் போனான்னு சொல்லல. ஏன்னா வடக்கு சம்பிரதாயம் வந்து கல்யாணத்துக்கு போது அவள் போனது இல்லை போல இருக்கு, எனக்கு தெரியாது சொல்லுவாங்க. மாட்டுக்கு நீங்க வந்தப்பறம் தான் வந்து அவளை வரவேற்பான்னு சொல்லிட்டு, அதனால வந்து ஆனால் கம்பர் வந்து சொல்றார், கேகையில் போனா அந்த சுமித்ரையும் போனா கௌசல்யம்மாவும் போனான்னு சொல்லிட்டு எல்லாம் புறப்பட்டாச்சு. பெரிய ஊர்வலம். கடைசியா தான் வந்து ரதம் ஏறி இவர் தசரத மகாராஜா போறார். அந்த புறப்பட்ட ஊர்ல அங்க போய் சேர்ந்துட்டாங்க. மிதலி போய் சேர்ந்தாச்சு. இன்னும் தசரதனுக்கு புறப்படவே இல்லைன்னா அவ்வளவு ஒரு பெரிய ஊர்வலம். இங்கேருந்து எல்லாரும் போறார். 4 நாள் வந்து போய் அங்க போய் சேர்ந்தாச்சு. வந்தது ஜனகனுக்கு தெரிஞ்சுட்டான். எப்படி தெரிஞ்சதுன்னா கம்பன் சொல்றார், மந்திர கீத ஓசை, வலம்புரி முழங்கும் ஓசை, அந்தனர் ஆசி ஓசை, ஆர்த்தழு முரசின் ஓசை, எழுந்தன திசைகள் எல்லாம்
வரவேற்கிறதுக்கு வராங்கிறது பூர்ண கும்பம் கொடுத்து இங்கே சுவாமி வாங்க ரொம்ப சந்தோஷம் சுவாமி स्वागतं ते महाराज इष्टा प्राप्तोसि राघव इष्टमे पूजितं कुலம் ராகவைகி சக சம்பந்தாத் உங்களுடைய சம்பந்தத்தாலே எங்க குலமே வந்து புனிதமடைய போகுது வாங்க 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 அது மாத்திரம் இல்லை கல்யாணம் பண்ணிட்டு வசிஷ்டரே வந்துட்டாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா ஏற்பாடும் சுத்தமாக இருக்கு நீங்கள்லாம் வந்து டிராவல் பண்ணி வந்திருக்க ரெஸ்ட் எடுத்துங்கோ நாளைக்கு காத்தால தேவி உத்தரவு கொடுத்தா நாளைக்கு காத்தால் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமான்னு கேட்குறேன் நாளைக்கு காத்தால் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமான்னு கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்றாரு அது தசரதர் சொல்றேன் நன்னாருக்கு போங்க நீங்க கொடுக்குறவா நாங்க வாங்குறவா நீங்க கன்னியாதானம் பண்ண போற நாங்க தானம் வாங்குறது வந்திருக்கோம் தானம் கொடுக்கறோட இஷ்டம் தான் வாங்குறதுக்கு என்ன இருக்கு அதான் நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்கறீங்க ஆச்சரியம் பேர்பட்ட வம்சம் எப்பேற்பட்ட மகாராஜா எத்தனை வயசு பிள்ளையோட அப்பா அவர் எவ்வளவு கோபியமா பேசுறாரு பாருங்க பணிமாம் என்ற பெருமை சிறுமை அணிமாம் தன்னை வியந்து பெருமை எப்பவுமே பணிவா இருந்துச்சு நேற்றுக்கு சொல்ற நீ குரல் சொல்லலே வச்சு குரல் தானே சொல்ற இப்ப நான் இங்க வரத்துக்கு வந்துட்டு இருக்கேன் நடந்து வந்துட்டு இருக்கேன் வெளியில ரோடு போடுறதுக்காக செம்மண்லாம் கொட்டியிருக்கான்னு வச்சுக்கோங்க அதுக்கு நடந்து வந்தேன்னா என் மண் செம்மண் இருக்கும் கால் அடியில் செம்மண் இருக்கும் செம்மண் தரையில வந்தேடோ அப்படின்னு கேட்க வேண்டாம் நிலத்தில் கிடந்தவை கால் காட்டும் எந்த நிலத்திலிருந்து வந்திருக்கோ அதை காலடியே காட்டணும் நிலத்தில் கிடந்தவை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தவர் வாய்ச்சொல் நல்ல வம்சத்துல போட்டிருக்காங்க வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சுனாங்க வடுல சொல்றாரு இவர் சொல்றார் பேர்பட்ட மகாராஜா அவருக்கு எவ்வளவு முக்கியமா சொல்றாரு நீங்க கொடுக்குறேன்னு நாங்க வாங்கிக்கிறோம் எங்களுக்கு என்ன சுவாமி ரொம்ப சந்தோஷம் அதனால வந்து நாளைக்கு நல்லா வச்சுக்கலாமே அப்படிங்கிறார் அதனால மறுநாள் காலத்தால அதுக்குள்ள என்ன பண்றாருன்னா ஜனகர் அவருடைய இவருக்கு பேர் சீரத்வஜ ஜனகர்னு ஜனகர்ங்கிறது அவர் வம்சத்துல எல்லாருக்கும் பேரு சீரத்வஜ ஜனகர்னு பேரு அவர் தம்பி பேர் குஷத்வஜ ஜனகர்னு பேரு பக்கத்து ஊர்ல இருக்கார் அவரை கூப்பிட்டு சொல்லி ஆளும் கல்யாணம் ஆகணும் கல்யாணத்தை பந்துக்களை கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு இது பண்ணிட்டார் உடனே அங்கிருந்து அவர் வந்து சேர்ந்தார் ஒரு நாள் காத்தார் எல்லாம் வந்தாச்சு தசரதனுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு நடுப்புற தசரதனுக்கு இந்தாஜித்து ஒரு வச்சனர் கைகையோட தம்பி அவர் எதேச்சியா அயோத்திக்கு வந்திருக்கார் அந்த வந்த இடத்துல ராமனுக்கு கல்யாணமா விஸ்வாமித்திரர் போயிருக்காரு தசரதனுக்கு அடடா நம்ம கைகைக்கு போய் குடிச்ச பிள்ளைனா சொல்லிட்டு அவரு புரோட்டோகால் வராம வந்துட்டார் தசரதனுக்கு சந்தோஷம் என்ன சந்தோஷம் மச்சினை பார்த்தோன்னே சந்தோஷம் மச்சினை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இருந்தாச்சு ஒரே கோலாகலமா இருக்கு ரொம்ப நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கா எல்லாருக்கும் அவளுக்கு தகுந்த ஆசனம் கொடுத்து உட்காந்து வச்சிருந்து ஜனகர் பார்த்து சொல்றார் விஸ்வாமித்ர அபியதித்யாதஹ சஹ சர்வைஹி மஹர்ஷிபிஹி ஏஷவக்ஷ்யதி தர்மாத்மா வசிஷ்டோ மே யதாக்ரமம் விஸ்வாமித்ரர் வந்துக்கார் பெரியவர் அவர்தான் இந்த இத்தனை கல்யாணத்துக்குமே வந்து ஆரம்பகர்த்தா பிள்ளையாட்சி போட்டவர் விஸ்வாமித்ரோட உத்தரவோட எல்லா ராஜாக்களுக்கு மத்தியில எங்க குலகுரு அது வசிஷ்டர் எங்க குலத்தினுடைய பிரபலத்தை சொல்லுவார் கல்யாணத்தின் போது பிரபலம் சொல்லணும் இல்லையா நம்ம கல்யாணத்தின் போது சொல்ற பிரபலத்துல அந்த பிள்ளையோட அப்பா அவ தாத்தா அவ பெரியவர் பிதாமகன் பிரபிதாமகன் தான் சொல்லுவான் அதே மாதிரி பொண்ணுங்க அவர் தான் சொல்லுவான் அந்த 3 தலைமுறை தான் சொல்லுவார் இங்க அந்த வம்சம் போது சொல்ல போறார் வசிஷ்டர் வந்து சொல்ல போறார் எங்க வம்சம் சாதாரண வம்சம் இல்ல பெரிய வம்சம்னு சொல்ல போறார் இந்த வம்சாவளியை வந்து அனந்தராம் கிருஷ்ணர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கார் இது வரைக்கும் நான் கேட்டதுல இந்த அத்தனை பேர் ராஜாக்கள் பேர் சொல்லுவார் இதை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா அனந்தராம் கிருஷ்ணர் சொல்லுவார் அவ பேரெல்லாம் கேட்டாலே புண்ணியம் சொல்லி மக்கள் புண்ணிய ஸ்லோகான்னு பேரு அதனால அவ பேரெல்லாம் சொல்லணும் 65 ராஜாக்கள் பேர் சொல்ல போறார் அடியேன் சொல்றேன் கொஞ்சம் எல்லாரும் நல்லா கேட்கிறேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியம் நேற்று கூட சொன்னேன் இவ்வளவு சைலண்டா ஆளுமே கேட்டது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சொல்ற விஸ்வாவம்சத்தை ஆரம்பிக்கிறார் நாராயணன் பரம்பொருள் அவருக்குள்ள பிரம்மா அவருக்குள்ள மரீச்சி அவருக்குள்ள கஷ்யபர் அவருக்குள்ள விவஸ்வான் அவருக்குள்ள ஸ்ராத்ததேவன் அவருக்குள்ள இக்ஷ்வாகு அவருக்குள்ள விகுக்ஷி அவருக்குள்ள ககுஸ்தன் அவருக்குள்ள அனேனசு அவருக்குள்ள பிருத்து அவருக்குள்ள விஸ்வகந்தி அவருக்குள்ள சந்திரன் அவருக்குள்ள யுவனாஸ்வன் அவருக்குள்ள ஸ்ராவஸ்தன் அவருக்குள்ள பிரகதஸ்வன் அவருக்குள்ள கோலயாஸ்வன் அவருக்குள்ள திடாஸ்வன் அவருக்குள்ள ஹரியஸ்வன் அவருக்குள்ள நிகும்பன் அவருக்குள்ள பகுலாஸ்வன் அவருக்குள்ள கிருஷாஸ்வன் அவருக்குள்ள சேனாஜித் அவருக்குள்ள யவனாஸ்வன் அவருக்குள்ள மாந்தாதா அவருக்குள்ள குருகுத்சன் அவருக்குள்ள
அவருக்குள்ள திசர்தஸ்யு, அவருக்குள்ள அனரண்யன், அவருக்குள்ள ஹரியஸ்வன், அவருக்குள்ள புராரணன், அவருக்குள்ள திரிபந்தனன், அவருக்குள்ள திரிசங்கு, அவருக்குள்ள ஹரிச்சந்திரன், அவருக்குள்ள ரோஹிதன், அவருக்குள்ள ஹரிதன் 35, அவருக்குள்ள சம்பன், அவருக்குள்ள சுதேவன், அவருக்குள்ள விஜயன், அவருக்குள்ள பருகன், அவருக்குள்ள விருகன், அவருக்குள்ள பாகுகன், அவருக்குள்ள சகரன், அவருக்குள்ள அசமஞ்சன், அவருக்குள்ள அம்சுமான், அவருக்குள்ள திலீபன், அவருக்குள்ள பகீரதன், அவருக்குள்ள சுத்தன், அவருக்குள்ள நாபன், அவருக்குள்ள சிந்து தீபன், அவருக்குள்ள ஐதாயுசு 50, அவருக்குள்ள ருத்துபர்ணன், அவருக்குள்ள சர்வகாமன், அவருக்குள்ள சுதாசன், அவருக்குள்ள சௌதாசன், அவருக்குள்ள அஸ்வகன், அவருக்குள்ள மூலகன், அவருக்குள்ள தசரதன் 1, தசரதன் ஃபர்ஸ்ட், அவருக்குள்ள தசரதன், அவருக்குள்ள ஐடவிடன், அவருக்குள்ள விஸ்வசகன், அவருக்குள்ள கட்வாங்கன், அவருக்குள்ள தீர்க்கபாபு, அவருக்குள்ள ரகு, அவருக்குள்ள அஜன், அவருக்குள்ள தசரதன். அந்த தசரத மகாராஜாவுக்கு உத்தரகாமேட்டு பண்ணி பிறந்த பையன் ராமச்சந்திரன். அவருக்கு தான் பொண்ணை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் சொல்லி நிறுத்தினார், முடிச்சு விட்டுட்டார். வசிஷ்டர் முடிச்சு விடாம 64 ராஜாக்களையும் சொல்லி முடிச்ச உடனே ஒரு வார்த்தை சொன்னார், ஜனக மகாராஜா உன் பொண்ணு சீதைக்கு ராமனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடாயிருக்கு. உனக்கு இன்னொரு பொண்ணு இருக்காளே, ஊர்வலைன்னு ஒரு பொண்ணு இருக்காளே, உன் சொந்த பொண்ணு, பக்கத்திலே லட்சுமண சுவாமி இருக்க இளைய பெருமாள், அந்த பொண்ணை இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே சொல்ல அவர் சொன்னார். எனக்கு இருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், அடாடாடா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், தாஸ்யாமி தாஸ்யாமி தாஸ்யாமின்னு சொல்லிட்டேன். அதனால அது முடிஞ்சது. இப்போ வசிஷ்டர் இக்ஷ்வாகு வம்சத்தோட பிரபலத்தை சொன்ன உடனே ஏவம் பிரமாணம் ஜனகா பிரத்யுவாச்ச கிதாஞ்சலி ஸ்ரோதுமர்ஹசி பத்ரம் தே குலம் நஹா பரிகீர்த்திதம். எங்க வம்சத்து பிரபலம் சொல்றேன்னு ஆரம்பிச்சான். யாரு? ஜனகரே ஆரம்பிச்சான். சாதாரணமா குரு தான் சொல்லுவார், அதாவது நம்ம கௌதமனோட பிள்ளை இருக்காரு அவர் தான் சொல்லுவார். ஆனால் ஜனகருக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, ஒரு பையன் சின்ன பையன் ஆக்டிங் வாத்தியார் ஏதாவது தப்பு சொல்லிட்டு போறாரு, இல்லை தடங்கள் வந்துட போறது, இல்லை ஏதாவது கட்டிட போட போறதுன்னு சொல்லி தானே ஆரம்பிச்சுட்டார். நானே சொல்றேன்னு ஆரம்பிச்சார். ஸ்ரோது மர்ஹசி பத்ரம் கே குலம்னா பரிகீர்த்திதம், நானே சொல்றேன்னு சொல்லிட்டார். அப்புறம் ஆரம்பிச்சார். இந்த வம்சத்தை அவர் சொல்றார். நாராயணன், அவருக்குள்ள பிரம்மா, அவருக்குள்ள மரீச்சி, அவருக்குள்ள கஷ்யபர், அவருக்குள்ள விவஸ்வான், அவருக்குள்ள ஸ்ராத்ததேவன், அவருக்குள்ள இக்ஷ்வாகு. இந்த இக்ஷ்வாகுக்கு அப்புறம் தான் வம்சம் பிரிய போகுது. இக்ஷ்வாகுன்ற ஒரு பிள்ளையோட வம்சம் அந்த ராமர் வம்சம், ஒரு பிள்ளை நிமின்னு பையன், அவரோட வம்சம் தான் இந்த வம்சம். அது நம்ம ஜனகரோட வம்சம். இக்ஷ்வாகுக்குள்ள நிமி, அவருக்குள்ள மிச்சி, அவருக்குள்ள உதாவசு, அவருக்குள்ள நந்திவர்தனன், அவருக்குள்ள சுகேது, அவருக்குள்ள தேவநாதன், அவருக்கு தான் வீடு கிடைச்சது தேவநாதன், அவருக்குள்ள பிருகத்ரதன், அவருக்குள்ள மகாவீரியன், அவருக்குள்ள சுத்ருதி, அவருக்குள்ள திருஷ்டகேது, அவருக்குள்ள ஹரியஸ்வன், அவருக்குள்ள மரு, அவருக்குள்ள பிரதீபகன், அவருக்குள்ள கீர்த்திரதன், அவருக்குள்ள தேவமீடன், அவருக்குள்ள விசுதன், அவருக்குள்ள மகாதிருதி, அவருக்குள்ள கிருத்திநாதன், அவருக்குள்ள மகாரோமா, அவருக்குள்ள ஸ்வர்ணரோமா, அவருக்குள்ள ஹ்ரஸ்வரோமா, அவருக்குள்ள அடியே சீரத்வஜன் அப்படின்னு சொல்லி இந்த வம்சத்தை சொன்னார். கைகூப்பிட்டே சொன்னார். சந்தோஷம் அப்படின்னா விஸ்வாமித்திரர் ரொம்ப சந்தோஷமா விழுந்து உட்காந்து, ஜனகா என்ன சொன்னப்பா, எனக்கு எல்லாருமே தெரியும், ரொம்ப சந்தோஷப்பா, என்ன சொன்னேன். வசிஷ்டர் சொல்லிட்டார், அது உங்க பொண்ணு ஊர்வழியை லட்சுமண சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடியே ஒரு சின்ன விஞ்ஞாபனம் எனக்கு விடுவரா. வசிஷ்டர் சொன்னா இவர் ஒன்று சொல்லணும். இவர் சொல்ற, உன் தம்பி குஷத்வஜ ஜனகன் வந்திருக்கானே, அவனுக்கு மாண்டவி சுத்தகீர்த்தி 2 பொண்ணு இருக்கு, அந்த குழந்தைங்க வந்திருக்கு, அவளுக்கு தசரத மகாராஜாவுக்கு இந்த 2 பிள்ளைகளுக்கு பரதன் சத்ருகன், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னா சொல்ற. நான் தசரத மகாராஜா பார்க்க போனப்பவே யாக சமர்ஷத்துக்காக தசரதன் 4 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி தான் யோஜனை பண்ணிட்டு இருந்தான். நல்ல வேலை, நல்ல டைம் வந்தது. 4 பிள்ளைகள் இருக்கா, 4 பொண்கள் இருக்கா, சௌக்கியமா கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமே. தன்யோஸ்மி தன்யோஸ்மி தன்மாஸ்மி, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டார். அங்கே தசரதத்தை ஜனகன் சொன்னார், 4 பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாமே. இன்னைக்கு மக நட்சத்திரம், நாளை போக நாளானிக்கு உத்திரம், பங்குனி மாசம் உத்திரம், நாளானிக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாமே, என்ன வச்சுக்கலாமே, வேஷா வச்சுக்கலாம். ஒரு கேள்வி, 4 பிள்ளைகளுக்கு ஒரே டயத்துல கல்யாணம் பண்ணலாமா சொல்லுவாங்க. அந்த சாஸ்திரம் என்ன அப்படின்னு சொல்லி இது தீட்சர் தான் இந்த சட்டில் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒரே தாய் வயிற்றுல பிறந்திருந்தா தான் பண்றது அவ்வளவு உச்சிதம் இல்லை. ராமனுக்கு வேற அம்மா, லட்சுமணனுக்கு வேற அம்மா, பரதனுக்கு வேற அம்மா,
லட்சுமணனும் சத்ருகனும் ஒரு தாய் வைத்த குழந்தைகள், சுமித்ரை அம்மாவோட குழந்தைகள். அவ ரெண்டு பேருக்கு ஒரே இதில் பண்ணலாமா? ரெண்டு தனித்தனி மண்டபத்தில் பண்ணணும், தனித்தனி மண்டபத்தில் பண்ணணும். இது சாஸ்திர சம்மதம். அவர் என்ன சொல்றாரு, ஜனகரை விஷயம் தெரிஞ்சு 4 மண்டபம் ரெடி பண்ணுறேன், 4 குழந்தைகளுக்கு கல்யாணம் வச்சுக்கலாம், வேஷா வச்சுக்கலாமே அப்படிங்கிறார். பக்தி உத்தரத்துக்கு கல்யாணம் அன்னைக்கு காத்தால் எந்த பிரபாதே கால்யம் உத்தாய சக்ரே கோதானம் உத்தமம் வித்தம் அந்யஸ்ச சுபகு விஜேபியோ ரகுநந்தனஹ. காத்தால் எழுந்தார் தசரத மகாராஜா. அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சு நிறைய தானம் பண்ணார், நிறைய பணம் பணத்துலேயே தானம் கொடுத்தான். பழைய காலத்தில் புறநானூற்றில் சொல்வது செல்வத்து பயனே ஈதல். செல்வம் எதுக்குடா இருக்குன்னா பல பேருக்கு கொடுக்குறது தான். செல்வத்து பயனே இந்த வழியை கேட்டுக்கொள்ளார். செல்வத்து பயனே ஈதல். அடுத்த வரி துய்ப்பே மெனினே தப்புன பலவே. கொடுக்க மாட்டேன், நானே என்ஜாய் பண்ணுவேன்னா அசடே நல்ல விஷயம் நல்லத்தை எடுத்துட்டே போகுது. அதாவது எனக்கு சுவாமி என்ன பண்ணாருன்னா திருப்பதி போட்டுருந்தேன் சார், பிரசாதம் ஒரு லட்டு கொண்டு கொடுத்தாங்க. திருப்பதி லட்டு கதவை சாட்சி தானே கொடுத்துக்கலாம், ஒத்துக்கு கொடுக்காம இதுவும் செய்யலாம். இது ஒரு அவசரம் இன்னொரு அவசரம் அதை எடுத்து போய் வாசல பார்த்தா 10 குழந்தைகள் கிடையாது. பசங்களா இங்கே வாங்கடா வாங்கடா சொல்லிட்டு ஆள் பண்ணி நீ சாப்பிட்டு 10 பேர் கொடுத்தா எல்லாரும் சாப்பிட்டு அவ முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்குமே, அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்காம விட்டியே. துய்ப்பே நானே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவேன்னா தப்புத போலவே பல நல்ல விஷயங்களை இழந்துள்ளே அப்படிங்கிறார். அதான் நிறைய தானம் கொடுத்தாராம். கௌசல்யம்மா ராமனுக்கு வந்து காத்தால் எழுந்திருந்து மங்கள ஸ்நானம் பண்ணிருக்கிறார். அழுவார் பாஷம். யசோதம்மா வந்து கடல் போதனி போலே வண்ணமழகிய நம்பி வஞ்சனமாடனி வாராய் வஞ்சனமாடனி வாராய். வாடா குழந்தை குளிப்பாட்டி விடுறேன்டா, வாடா குழந்தை கூப்பிடுறான். கண்ணனை குளிப்பாட்டி விடுறான். அவனுக்கு வந்து மங்களஸ்தானம் பண்ணி வைக்கிறான். இங்க மாணிக்கமே மணியே வஞ்சனமாடனி வாராய் வஞ்சனமாடனி. கௌசல்யம்மா வந்து ஒரு பொட்டு தலையில எண்ணெய் வச்சு அவன் மங்களஸ்தானம் பண்ணி வைக்கிறான். மங்களஸ்தானம் பண்ணி ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து வாடா குழந்தை கொடுத்து கண்ணத்தில் ஒரு திருஷ்டி போட்டு வைக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறான் போதே கண்ணத்தில் திருஷ்டி போட்டு வைக்கிறான். ஸ்நானம் ஆகி வஸ்திராபரணத்தெல்லாம் பண்ணிட்டு நேராக ரங்கநாதனை பூஜை பண்ணாங்க. ஆதிரி ராமன் கம்பன் விடாமல் சொல்றான், கோதர் தவத்தும் தன் குலத்துலோ தொழும் ஆதியம் ஜோதியை அடி வணங்கினான். பூஜை பண்ணி போயிருக்காங்க. எங்க அயோத்தியிலேருந்து அங்கே பூஜை பண்ணி போயிருக்கு. அதுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி அது பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாராம். பல தேச ராஜாக்கள்லாம் விட்டான். எல்லாரும் வந்து வேணா என்ன பண்ணுறாங்கன்னா தசரத பக்கத்தில் போகிறது பயந்துட்டு ராமனுக்கு இது ஹாய் வந்து கை காட்டுறான். எல்லாரும் அவா வந்து அவருக்கு ஹாய் சொன்னான். யார் வந்திருந்தாங்க லிஸ்டே கொடுத்தாரு கம்பர். கங்கர் கொங்கர் அந்த தேச ராஜாக்கள், கலிங்கர் கல்வி தேச ராஜா, தெலுங்கர் சிங்களாதியர் சேரலர் கென்னவர் பாண்டி தேச ராஜா, அங்கர் சீனர் குலிந்தர் அவந்திகர் மாளவர் வங்கர் சோழர் மராட்டர் மாகடர் மசிதேசரர் விதர்பர் தெக்கடர் குருதேசராஜா யாதவர் கொங்கணர் சேதி ராஜராஜா தெலுங்கர் கர்நாடகர் எல்லாரும் இருந்தாலும் தேவதைகள் வந்துட்டான். அவளை காரியம் அவளுக்கு இதுல இங்க வந்திருக்காங்க. அதாவது அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு அவங்க எல்லாரும் கூட்டிட்டாலும் மேல எல்லாரும் இந்திரன் சச்சியோடு எழுதினான். இந்திரன் வந்து சச்சி தேவியோட வந்திருந்தான். இளம் சந்திர மௌலியம் தன் கையலாடோடு வந்தவன். சிவபெருமான் வந்து பார்வதியை கூட்டு வந்துட்டாராம். இங்க வந்து மலர் அயன் மாக்கினாலும் அந்தரம் குந்தரன் அழகு காணவே பிரம்மா வந்து சரஸ்வதி தேவியோட வந்துட்டார். எல்லாரும் வந்து மானத்துல இருந்தே அழகு பார்த்துட்டு இருக்கானா. ஆனா இவனும் அழகன் அவனும் அழகி பேரழகி அதை பார்த்துட்டுலாம் காத்துட்டு இருக்கானா. அப்ப எல்லாரும் நீ பேசிக்கிறான், தேவதைகள் பேசிக்கலாம். நம்ம தானே மகாவிஷ்ணு தானே இது. ஆமா அன்னைக்கே பார்த்துக்கோமே அந்த திருப்பாற்கடலை கடந்தப்ப இவன் தானே அன்னைக்கு இருந்தா. அன்னைக்கு அந்த மகாலட்சுமி வந்து ஒரு மாலை போட்டாலே. ஆமாண்டா நீங்க பார்த்துருக்கோம். ஆனா நீங்க வித்தியாசமா இருக்கிற நன்றி வானவர் எல்லாம் இருந்த நம்பியை இருங்கடல்
அன்பினும் இன்று உடைத்த அழகு. அன்னைக்கு மகாலட்சுமி வந்து மாலை போட்டாலே பாகவத்துல வருது. 8வது ஸ்கந்தம் 8வது சர்க்கத்தில் வரும். அங்க வந்து மாலை போட்டாலே மகாலட்சுமி. அன்னைக்கு இவனே பார்த்துருக்கோமே, அன்னையோட இன்னைக்கு அழகா இருக்கானே, என்ன விசேஷம்? ஆமாடா, அன்னைக்கு பார்த்தோம், அன்னையோட இன்னைக்கு அழகா இருக்கானே. முத்த சொன்னாடே, அன்னைக்கு ஒரு அம்மா வந்து திருஷ்டி போட்டு வைக்கல, இன்னைக்கு ஒரு அம்மா வந்து திருஷ்டி போட்டு வச்சுக்காரோட அழகா இருக்கான். அட இது கூட தெரியலையடா அவனுக்குன்னா. அதனால அன்னையோட இன்னைக்கு அழகா இருக்கான்னா. பெருமாளுக்கே எதுவும் அழகாக முன்பிலும் பின்பழகிய பெருமாள்னு ஒரு நாமதேயம் உண்டு. நான் அதெல்லாம் பார்த்தா சொல்ல போறதில்லை. ராமன் சுத்தமா இருக்கார், 4 சகோதரர்கள் சுத்தமா இருக்கார், தசரத மகாராஜா சுத்தமா இருக்கார், வசிஷ்டர் கரெக்டா ரெடியா இருக்கார். அங்கேருந்து அழைப்பு வந்தது. அது ராஜா அங்கேருந்து உரிய அந்தவர்களை அனுப்பிச்சு, வந்து மகரிஷிகளை அனுப்பிச்சு, வாத்தியார் அனுப்பிச்சு அங்க இருக்கிறார். கிளம்புறார். கிளம்பின உடனே தேவதைகள்லாம் வந்திருக்காள், பெரிய மகரிஷிகள்லாம் வந்திருக்காள். அவள்லாம் வந்து ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்றாள். ஜெயா விஜய் பவா க்ஷேமன். ராமன் வந்து அவள்லாம் தசரதன் புத்திரனா பார்க்கல, பரமாச தேவனாவே பார்க்கிறான். அவள்லாம் சொல்றா, தேவ தேவோத்தமா தேவதா சார்வபௌமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா அகில ஜகத் சுவாமின்னு ஜயா விஜய் பவா ஆசீர்வாதம் பண்றான். ஜெயது ஜெயது சகல நிகம ஆகம குஷல கிண்ணர கிம் புருஷ சித்த வித்யாதர கீயமான பகுஜகத் உதய ரட்சண லய ஹேதுபூத சுவாமின்னு ஜயா விஜய் பவா ஆசீர்வாதம். வசிஷ்டா அதான் குழந்தைக்கு பேர் வச்சதே அவர் தான். அதுக்கு மேல் தனி கருணை. உள்ள பாப்பா பார்த்து போட்டு பாலித்த சுரேந்திர இதுல மாமிகள்லாம் 3 பேருக்கு மாப்பிள்ளை இல்லையா, அவர் வந்து அவள்லாம் பாடுறான், கூப்பிடுறான். ஸ்ரீராமா ஜெய ஜெயா. எங்க ஊர் சீதை கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். சீதம்மா மனோகரா காருண்ய சாகரா கருணாநிதே ஜெய ஜெய. ஸ்ரீராமா ஜெய ஜெய சீதம்மா மனோகரா பாடம். அதுக்கு இன்னொரு மாமி நகுமோ கலவாணி நாமனோ அருணி ஜகமே சோனி ஜானகி வருணி நகுமோ கலவாணி பாப்பா. இன்னொரு மாமி எடுக்கிறார். தேவாணி தேவோணி திவ்ய சுந்தருணி ஸ்ரீவாசும் தேவோணி சீதாராகவுனி நகுமோ கலவாணி. பாப்பா கூப்பிடுறாங்க. அரண்மனை வாசலுக்கு வந்தாச்சு. ராஜ குடும்பத்தில் இருக்கிற அங்க இருக்கிற வயசான சுந்தரிகள்லாம் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. ராமன் ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க. स्वागतम
स्वामी शरणागत परिपालक शरणागत परिपालक करुणाकर स्वामी स्वागतम 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 स्वामी அண்டவத்துக்குள்ள வந்தாச்சு. அயோத்தி மாமிகள்லாம் இருக்கா, அவள்லாம் வந்து வாடா, அவ பாடினா இவன் அங்கே வந்து 8000 பிராமணன் வந்து கதாசு சொல்றதுக்கு அவாது மாமியெல்லாம் வந்திருக்காளா, அவெல்லாம் என்ன நம்மாது பிள்ளைக்கு நம்ம பாடாம ஆகலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேயிருந்து பாடுறான். அவளுக்கு நான் பద్ధதி தெரியல, வெறும் பாட்டு தான் பாடுறான். என்ன பாட்டு பாடணும் எப்படி பாடணும் அவளுக்கு தெரியும். இவாளுக்குள்ள பேசிட்டான், அவளுக்கு தெரியுமோ தெரியாது, ஒருத்தர் பேச அவளுக்கு தெரியாதுன்னு அவள் சொல்லுவோம். அதனால அவள் சொல்லுவா, இடி கௌரி கல்யாணம் பாடணும் ஒரு பாட்டு பாடினா நான் மாமி பாடலையே அப்படியா அப்படின்னு. இடி உனக்கு கூட தெரியாதா அவள் பேசிக்கிறான். அடி பாட்டு அப்படிங்கிறான். நீ கௌரி கல்யாணம் பாடுறது முன்னாடி ஒரு பாட்டு உண்டு, க்ஷேமங்களை கோரி விநாயகனை துதித்து சங்கரனையும் கௌரியையும் வந்தித்து ஸ்ரீராமனையும் ஜானகியையும் வர்ணித்து கௌரி கல்யாணம் வைபோகமே. கௌரிங்கிற வார்த்தைக்கு தங்க கலர்ல இருக்கிறவங்க அர்த்தம். கௌரவனாலே தங்கம் தான் அர்த்தம். கௌரின்னா வந்து பார்வதி மகாலட்சுமி இல்லைன்னு இல்லை, மகாலட்சுமி லட்சுமி கல்யாணம் போனா தப்பு இல்லை. கௌரிங்கிற வார்த்தைக்கு தங்க கலர்ல இருக்கிறவங்க தான். மகாலட்சுமி தங்க கலர் தான். இரண்டு நாம் வரணும் பாடணும் இல்லையா, அதனால கௌரி கல்யாணம் வைபோகமே இக்ஷ்வாகுகுல திலகம் அசுர குல காலா சசிவதன கௌசல்யா சுப்ரஜா ராமா கௌரி கல்யாணம் வைபோகமே. மித்திரமாமிகளா கொடுத்துட்டா சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபவமே பவன சுதி பாத்திர பவன சரித்ர ரவி சோம வரநேத்ர ரவி சோம வரநேத்ர ரமணீய காத்ரா. எல்லாரும் பாடிட்டு இருக்கா. சதானந்தர் கைத்தே பார்த்துட்டு பாடிட்டே இருக்கிற முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் கிடையாது பார்த்துட்டே இருக்கேன். இங்க இருக்கிற பொண்கள் இன்னும் அவசரம் விசாவரம் விஸ்வாமத்திலே தாடி பண்ணி கேட்டு இருக்க, நீ என்ன அவசரம் அப்படின்னு நான் பாட பண்ணுறாரு. அவளை விடல, அவளை வந்து நல்லா பாட ஆரம்பிச்சிட்டா. அவன் வந்துருக்கிறத பார்த்துட்டு கம்பீர நடையோடு வந்தான் கம்பீர ராஜ கம்பீர பொய்யார கம்பீர நடையோடு வந்தான் திரு கல்யாண மண்டபத்தில் நின்றான் கம்பீர அப்படின்னு அவ பாடினான். சரி சரி நேரம் ஆச்சு, மாலை மாத்தணும், அதுக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. சீதை வந்து நிற்கிறா, இங்கே வந்து நிற்கிறா, மாலை மாற்றினாள். அது விஜய் மாமியிடம் மாலை மாற்றினாள் சீதை மாலை மாற்றினாள், மாலை மாற்றினாள் சீதை மாலை மாற்றினாள். வையகம் கழிக்கவே வானோர் மகிழவே, வையகம் கழிக்கவே வானோர் மகிழவே, மையலாள் தையலாள் மாமலர் கரத்தினாள், மாலை மாற்றினாள் சீதை மாலை மாற்றினாள். பாட்டை நானாக மாற்றிருக்கேன். இந்த கான்டெக்ட் இருந்தாலும் நான் சொந்த கற்பனை தான். இதில் நிறைய கற்பனைகள் உண்டு. மாலை மாற்றினாள் சீதை மாலை மாற்றினாள். அயோத்தி மாமியிடம் விடுவாடா, சீதை மாலை மாற்றின பிரமாதம் பேசுற யாரு எங்கால தெரியுமா? அவ சொல்றா, மன்மதனுக்கு மாலை இட்டாயே. எங்கூர் ராமண்டி மன்மதனோட அழகு. மன்மதனுக்கு மாலை இட்டாயே அடி மாதே, மன்மதனுக்கு மாலை இட்டாயே அடி மாதே, ஜன்மதில் சுகீர்த்தி
அவாக்கு மாமி என்ன பண்ணாருன்னா, சரி ஊஞ்சல் போட்டாச்சு, ஊஞ்சல் உட்காரணும்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்னோட சொந்த கற்பனை. அந்த ஊஞ்சலை வந்து யார் வர்ணிச்சாங்கன்னா ஒருத்தர் தான் ரொம்ப ஜோரா வர்ணிச்சிருக்கா. மாணிக்க வாசகர் திருவாசகத்துல அந்த ஊஞ்சலை வர்ணிச்சிருக்கா. அந்த 2 வரி மாத்திரம் பார்க்க ராமாயணத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாதோ, அழகான தமிழ், அழகான தமிழ், அழகான தமிழ். இது பாடலனே எனக்கு ராத்திரி தூக்கம் வராது. அதாவது மாமியா ஏன் அந்த பாட்டை விட்டுட்டாலும் கேட்பான். அதனால அவளுக்கு பயந்துட்டு இந்த பாட்டு பாடுறேன். ஊஞ்சல் போட்டுதான் எப்படா அப்படின்னா, அந்த ஊஞ்சல் பலகை இருக்கு தங்கத்துல, 24 கேரட் தங்கத்துல, அது 4 கால் இருக்கு இல்லையா, குமிழ், அது பவழத்துல. அந்த சங்கிலி இருக்கு இல்லையா, முத்து சங்கிலி. நான் சொல்லல, மாணிக்க வாசகர் முத்தம் கயிறாக சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொன்பலகை ஏரியினிதம் வந்து ஏறாரும் பொன்பலகை ஏரியினிதம் வந்து மாணிக்க வாசகர் எப்படி பாடி கீட்ஸ் மகாகவி இருந்தான். சொன்னா heard melodies are sweet, those unheard are sweeter னு சொல்லுவோம். heard melodies are sweet, those unheard are sweeter னு சொல்லுவோம். இந்த பாட்டு நான் பாடுறது அவரே பாடாலும் கேட்கறது நல்லா இருக்கு இல்லையா, இது ஸ்வீட், இது அழகா இருக்கு, கேட்கறது ரொம்ப ரம்யமா இருக்கு, ஸ்ராவியமா இருக்கு. இது heard melody. இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு மாணிக்க வாசகர் எப்படி இதை அனுபவிச்சிருப்பாருன்னு வேலை பண்ணி பார்த்து கற்பனை பாட்டு சொல்லவே முடியும். வார்த்தைக்கு அப்பாற்பட்ட சமாதானம். heard melodies are sweet, those unheard are sweet. சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொன்பலகை ஏரியினிதமர்ந்து ஆறாமுதின் அருள்தாள் இணை பாடி ஓரார் மேல் கண்படவி பொன்னூசல் ஆட்டாமோ நான் சொல்றேன். பெண்கள்லாம் பின்னாடி பொண்ணு ஆட்டுறாங்க. யாரு? 6வது தேவி உட்காந்து 6வது அது 6வது பாண்டாங்க. 4000 பிரபந்தம், 4000 பிரபந்தம் வரதுக்கு காரணம் இந்த வரிதான். 6வது அடியே உடலும் எல்லாம் நினைச்சுட்டாங்க. பாதிதான் அழுதே இருந்தாங்க. 6வது அடியே உடலும் நின்பால் அம்பாயேன்னு நம்மாழ்வார் பாடின பாட்டிலேருந்து தான் மறந்து போச்சு. 4000 மறந்து போச்சு. இந்த ஒரு பாட்டிலேருந்து தான் எடுத்துட்டு அப்புறம் சரியா சுவாமி அருள்தாள் இணை பாடி போரார் மேல் கண்படவி பொன்னூசல் ஆட்டாமோ. சரி சரி ஆச்சு, கொஞ்சம் ஆடி ஆச்சு. உடனே வந்து பாடுறோம். பிரயோஜனம் பாடுறோம். கண்ணூஞ்சல் அடி இருந்தாள், கண்ணூஞ்சல் அடி இருந்தாள், காஞ்சன மாலை மனமகிழ்ந்தாள், கண்ணூஞ்சல் அடி இருந்தாள். காஞ்சன மாலைன்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ல சொன்னேன் இல்லையா, தசரத மகாராஜா வந்து 100 பவுன்ல 100 காசு போட்டு ஒரு மாலை பண்ணியிருக்கார். ஒவ்வொன்றுலையும் வைரம் பதிச்சிருந்தார். அதை போட்டிருக்கா சீதை, அதை பார்த்துக்கலாம். அவனார் போட்ட மாலை காஞ்சன மாலை. இந்த மாலையை பார்த்துட்டு காஞ்சன மாலை மனமகிழ்ந்தாள், கண்ணூஞ்சல் ஆடி இருந்தாள்.
பொன்னுஞ்சலில் பூரித்து பூஷணங்கள் தரித்து ஈஸ்வரனாரிடத்தில் ஆசைகள் முன்ப வைத்து கண்ணோஞ்சல் நாடி இருந்தார். அயோத்தி மாமல்லர் பாடினான். இதுல மாமல்லர் விட மாட்டான். அவ என்ன பண்ணா, அவ இன்னொரு பாட்டு போடுற. என்னவோ உங்க ராஜா வந்து ஒரே ஒரு 108 காசு போட்டு ஒரு மாலை போட்டா அதை போட்டுருக்கு பிரமாதம் பீதிக்கலாட்டு. நீங்க எங்க ராஜா எங்க ஜனகர் வந்து 365 நாட்டுல 366 நாள் லீப் இயருக்கு சேர்த்து 366 நாளும் தினம் ஒரு மாலை போட்டுக்கிறதுக்கு 108 காசு போட்டு 108 காசு உள்ள மாலை 366 மாலை பண்ணிருக்காங்க. ஒரு மாலைக்கு இந்த பாடு படுத்துறாளே நம்ம சொல்றா, உத்தமன் பெற்ற குமாரி எங்க சீத்தை, உத்தமன் பெற்ற குமாரி நித்திய சர்வாலங்காரி. தினம் ஒரு காசு மாலை போட்டு நேற்று போட்ட மாலை இன்னைக்கு இல்ல, நாளைக்கு வேற மாலை, நாளைக்கு வேற மாலை. உத்தமன் பெற்ற குமாரி நித்திய சர்வாலங்காரி பக்தர்கள் பாபசம்ஹாரி பத்மமுக மொய்யாரி கண்ணூஞ்சல் நாடி இருந்தாள். போட்டி போட்டு பாடுறத பார்த்தா சதானந்தருடைய குரு சதானந்தர மாமி பார்த்தா இதான் பெரிய சண்டையாகி போகுது இவாளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாங்க, டக்குன்னு பாட்டு எடுத்தா எல்லாரும் அடங்கி போயிட்டான். லாலி லாலி நீ சூச்சேரா லாலி லாலி நீயூ சேரா बन माली माली भी तो झूठे लाली लाली यानी ऊंचेरा. சதானந்தர் தெரிய பாட்டு நிறுத்துக்கொண்டு அவரே தலையாட்டி ரசிக்கிறார். லாலி அவர் மாறி பாடுறார். லாலி லாலி यानी ऊंचेरा देव देव यानी बिली चेरा महानुभाव बाबमुन गलचेरा लाली लाली यनियू चेरा राम राम यनि बलि केरा निष्काम कामरी को उतरारा लाली लाली यनियू चेरा. ஆடியாட்டு பச்சைப்படி சுத்தியாச்சு. அது குழந்தை என்ன உள்ள மேடைக்கு அழைச்சிட்டு போறா. கல்யாண மேடைக்கு வந்தாச்சு. அப்படியே அப்படி அலங்காரம் பண்ணிருக்கா. மாவட்டம் தோட்டம் என்ன, தென்னை முத்து என்ன, வாழைமரம் என்ன, பழ கொத்துக்கள் என்ன, வாசனை பழங்கள் கொடுத்த மாலை என்ன, கடவுடல் அலங்காரம் கண்ணுக்கு அழகா இருக்கு, நல்ல சுகந்தமா இருக்கு. வேத கோஷம் நிறைய கேட்கறது, அருமையான நாதஸ்வர இசை. ஜம்முன்னு எல்லாரும் வந்தாச்சு. சீதை வந்து மலை அந்த மேடையில உட்காண்டாச்சு. வந்தாச்சு. பாட்டு பொன்னின் ஒளி பாட்டே பொன்னின் ஒளி பூவின் வெளி சார்ந்து போய் சீதம் மின்னினெழில் அன்னவள் தன் மேனி ஒளி மான அன்னமும் அறம்பயரும் ஆடமுதும் நாண மன்னவர் இந்த மணி மண்டபம் அடைந்தாள். வால்மீகி வாய்ப்பில்லாமல் வருகிறார். கும்பாளன் சீதையை வருகிறார். ततसीता समानीय सर्वाभरणभूषितां विद्युत्प्रभां विशालाक्षी स्निग्धकुञ्चितमुग्धजां हंसाङ्कितेन क्षौमेण किञ्चित् पीतेन संवृतां वासितेन उत्तरीयेण सुरक्षेण सुसंवृतां. அந்த மணப்பெண் வந்தா அப்படி வர்ணிக்கிறார் ஆறு வால்மீகி. என்ன புடவை கட்டிட்டு இருந்தா என்ன பாடம்னு கூட சொல்லியிருக்காரு. வால்மீகி ராமாயணத்துல சொல்லியிருக்கார். ஹம்சாங்கிதேன க்ஷௌமேன பட்டுப்புடவை அன்னபட்சி பார்டர். ஹம்சாங்கிதேன க்ஷௌமேன என்ன கலர், பீதேன சம்ருதாம் வெளிர் கிஞ்சித் பீதேன சம்ருதாம் சித்த வெளிர் மஞ்சள் கலர்ல பட்டுப்புடவை அன்னபட்சி பார்டர். என்ன ரவிக்கேன மறுபடியும் சொல்றாரு. வாசிதேன உத்தரீயேன சுரக்தேன சம்ருதாம் நல்ல டார்க் ரெட்ல ரவிக்க போகுதுலாம் அழகா. சர்வாபரண பூஷிதாம் தலையிலேருந்து கால் வரைக்கும் மின்னல் கொடியாட்டம் வந்தாலும்
என்னென்ன பூஷணம் அடியன் கற்பனையில பார்த்து சொல்லணும். வால்மீகி வர்ணிக்கல, கம்பன் வர்ணிக்கல, மணிசார் தான் வர்ணிக்கிறாங்க. என்னென்ன நகை போட்டுருந்தான்னு சொல்லிட்டு நெற்றி சுட்டி, சூரிய பிரபை, சந்திர பிரபை, காதுல 7 கல் வைரத்தோடு, நடு வயிறு 1 கேரட், சுத்தி இருக்கிற 6 கல் 50 சென்ட், காது மேல் மடல்ல நல்ல கழுவம், காது மேல் மடல்ல 5 கல் சின்ன வைரத்தோடு, மாட்டல்ல அங்கங்க சின்ன வைரம் பதிச்சிருக்கு, ஒரு மூக்குல 8 கல் பேசரி, இன்னொரு மூக்குல முக்கூட்டு, அதை தவிர புல்லாக்கு உண்டு. அது ஒரு மங்களமான ஒரு ஆபரணம். புல்லாக்கு, கழுத்துல தசரத மகாராஜா போட்ட 101 பவுன் காசு உள்ள அந்த காசு மாலை, அதை தவிர ஜனகர் போட்ட காசு மாலை 2 காசு மாலை போட்டிருக்கா. நடுப்புற ஒரு சோக்கர், கிரைவேயகம்னு பேரு, கழுத்தை சுத்தி இறுக்கி கிரைவேயகம்னு பேரு. அதுல ஒரு கோயில் பதக்கம் பதிச்சிருக்கு. 36 பவுன் கிரைவேயகம், நவரத்ன பதக்கம் வேற இருக்கு. கைகளில் வளை, நவரத்ன வளைகள், நவரத்ன வளையில எங்காவது மாமி போட்டுருக்கா. 9 நவரத்னமும் போச்சு ஒரே வளை. அதான் என்னால முடியும். அங்க ஜனக மகாராஜா என்ன பண்ணிருக்கார், 9 வளை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கல்லு. முதல் வளை நம்பர் 1 ரூபி, கூர ரூபி, நல்ல நெருப்பாட்டா இருக்கும் சகப்பு. அடுத்தது முத்து வளை, பளபள வெளுப்பா இருக்கும். அடுத்தது பவழ வளை, பளபள சகப்பா இருக்கும். பவழ வளை, இன்னொரு பச்சை மரகத வளை, பச்சையா இருக்கும். இன்னொரு கனக புஷ்பராகம் வளை, மஞ்சளா இருக்கும். வைர வளை டால் அடிக்கிறது. சபைய வளை இந்திர நீளம், நல்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கும் இந்திர நீளம். கோமேதகம் தேன் கலர்ல இருக்கும். கோமேதக வளை, வைடூரிய வளை, வைடூர் நிறைய பறிச்சது. வைடூரம் விடுதது என்ன, இந்த வேப்பம் பழமாட்டம் மஞ்சளா இருக்கும். அது ஒரு கோடு இருக்கும். அது உத்தமமான வைடூரிய வளை. 9 வளை, ரூபி, முத்து, பவழம், மரகதம், கனக புஷ்பராகம், வைரம், சபையம், கோமேதகம், வைடூரியம், 9 வடை. இதை தவிர ஒவ்வொரு வடைக்கும் நடுப்புற ஒரு வடை. மொத்தம் 300 வடை, பின்னொரு வடை, 9 + 10 19 வடை ஒரு கைக்கு போட்டுருக்க. நான் சொல்லுறேன், மாணிக்கவாசகர் சொல்ற தொக்க வளையம்னு சொல்லுறேன். அம்பாளை வர்ணிக்கிறதுல தொக்க வளையம்னு சொல்லுறது. தொக்க வளையம்னா கை நிறைய வடை போட்டுருந்தாலும், பார்வதி கை நிறைய வடை போட்டுருந்தாலும், தொன்மை கோலவே நோக்கி குளிர்ந்துட்டாய் கோத்தும்பின்னு சொல்லுறது. கோத்தும்பின்னு பதிகத்தில் எடுத்து பாருங்க. கை நிறைய வடை போட்டுருந்தாலும், வரிசையா வடை போட்டுருந்தாலும், அவ்வளவு போட்டுருந்தா. மோதிரம் எப்படின்னா, ஒவ்வொரு விரலையும் 2 மோதிரம். ஒரு விரல ரூபி மோதிரம் + வைர மோதிரம், இன்னொரு விரல முத்து மோதிரம் + பவழ மோதிரம், இன்னொரு விரல கோமேத மோதிரம் + கனக புஷ்பராக மோதிரம், கலர் கான்ட்ராஸ்ட். இன்னொரு எமரல்ட் மோதிரம் + கோல்டு மோதிரம், இன்னொரு சஃபயர் மோதிரம் + பிளாட்டினம் மோதிரம். இதுக்குள்ள முக்கியமான 58 அட்டரட்சியை பதிச்சுட்டு கையில வங்கி, காலில் கொலுசு, சிலம்பு. வால்மீகி வர்ணிக்கிறார், வித்யுத்ரகாம் சர்வாபரணம் சீதாம். சீதையை வந்தாச்சு. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், சதானந்தர், தசரதர் எல்லாரும் உட்காந்துட்டோம். எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்பா புஸ்தகம் இருந்தானா ஜனகர் கண்ணில் ஜலம் வந்துதான், ஆனந்த பாட்டம். எதனாலன்னா, தேவடைய குழந்தைக்கு மரியாதை தெரிஞ்சிருக்கே, பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணு தெரிஞ்சிருக்கே சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு கண்கள் பரிசோதும் தாளை அருகிட்ட தபசில் தனி இருந்தாள். ராமர் வந்தார், எல்லாரும் வரவேற்கிறார். ஜனகர் மடியை ஜானகி உட்காண்டார். பந்துக்கெல்லாம் சுத்தி இருக்கிறார். சதானந்தர் கையை தூக்கி இருக்கிறார். நிசப்தமா எல்லாம் ஆச்சு. தமிழ் நாதசுரெல்லாம் உள்ள அடங்கிட்டு ஒரு ஏற்றது கம்பீரமா பிரபலம் சொல்லப்படுறது. முன்னாடி சொல்றது வம்சபூர. இப்ப இந்த பிரபலம் பௌண்டரிகீய ஆசிரமம் இல்ல, பௌண்டரிகபுரம் ஆசிரமம். அவர் சொன்ன பிரபலம் ராஜகோபால சுவாமியின் பேர். அவருக்கு திருப்பி பூர்வாசிரமத்தில் எனக்கு தெரிய வரும். பௌண்டரிகபுரம் சுவாமிகள் பண்ண அந்த பிரபலம் தான். முதல்ல இந்த பிரபலம் சொல்ல, ராமரோட பிரபலம் சொல்ல போற. யதுர்வேத சாகாயாம், கம்பீரமா சொல்ற. யதுர்வேத சாகாயாம் ஆங்கீரச ஆயாஸ்ய கௌதம த்ரயார்ஷேய பிரபகாந்தித கௌதம கோத்ரோத்பவாயாம் சதுர்தச புவன அதீஸ்வரீம் அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயிகாம் தத்தஸ்வரூபிணீம் சந்திரவம்ச பிரதீபிகாம். இது சீதைக்கு சொல்றாரு. சந்திரவம்ச பிரதீபிகாம் சரணாகத வத்சலாம் வேதிகர்போதிதாம் ஜகன்மாதரம் நிதிவம்சோத்பவாம் ஸ்வர்ணரோம மகாராஜ வர்மணः பௌத்ரீம் ஹ்ரஸ்வரோம மகாராஜ வர்மணः பௌத்ரீம் சீரத்வஜ ஜனக மகாராஜ வர்மணः புத்ரீம் ஸ்ரீ சீதாராமி சாட்சாத்
ஸ்வரூபிணி இமாம் கன்யா. அந்த பொண்ணு கல்யாணம் அவர் அந்த பொண்ணை சொன்னா கரைச்சிட்டார், வயசானவரும் கரைச்சிட்டார். யஜுர்வேத சாகாத்யாயினே வாசிஷ்ட மைத்ராவருணன் கௌண்டின்ய த்ரயார்ஷேய பிரபரான்வித வசிஷ்ட கோத்ரோத்பவாய திரிபுவன அதீசாய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய தத்வாகீதாய சச்சித் ஆனந்த மூர்த்தயே சூரிய வம்ச பாவனாய அகில ஜகத் ஆனந்தகாரகாய அகிலாப்திவாசினே சரணாகத வத்சலாய கௌசல்யானந்தவர்தனாய பரம பாகவத அர்ச்சிதாய சாதுஜன நிவாச விருட்சாய இக்ஷ்வாகுவம்ச உத்பவாய ரகு மகாராஜ வர்மணः நத்ரே அஜ மகாராஜ வர்மணः பௌத்ரே தசரத மகாராஜ வர்மணः புத்ராய ஸ்ரீ ராமச்சந்திர வர்மனே சாட்சாத் நாராயண ஸ்வரூபாய வராய சொல்லிட்டு அவர் அந்த பிரபலத்தை சொல்றார். எல்லாரும் அவரோட பார்த்துட்டு இருக்கார். ஜனகர் உள்ள வந்து ராமன் பக்கத்துல வந்து சொல்றார், அப்ரவீ ஜனகோ ராஜா கௌசல்யானந்த வர்தனம் எல்லாம் சொல்றார். இயம் சீதா மம சுதா சகதர்ம சரிதவா பிரதீட்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினா பதிப்ரதா மகாபாகா சாயேவான் கதா சதா இத்யுக்த்வா பிராக்ஷபத ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா. கையில் ஜலம் விட்டு கன்னியாதாரம் ஆரம்பிச்சு ஆணிக்கிரகணம் ஆச்சு. எல்லா மாமிகளையும் சேர்த்து பாட ஆரம்பிச்சு. அயோத்தி மாமி, இந்த மித்திர மாமி, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. நாம் செய்த பூஜா பாலம் இன்று பலித்ததம்மா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. நம்ம ஜானகி மணமகள் ஆனாளே, நம்ம ராமனும் மணமகன் ஆனானே. நாம் செய்த பூஜா பலமும் இன்று பலித்ததம்மா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவதைகள்லாம் பூமழை பொழிந்தார். துந்துபி காத்தியம் சாது சாமீதி தேவானாம் ரிஷீணாம் வததாம் ததா தேவதுந்துபி நிர்கோஷா புஷ்பவர்ஷா மகானபூத். ஆர்த்தன வேரிகள், ஆர்த்தன சங்கம், ஆர்த்தன நான்மறை, ஆர்த்தனர் மானோர், ஆர்த்தன பல்கலை, ஆர்த்தனர் பல்லாண்டு, ஆர்த்தன வண்டினம், ஆர்த்தன வேலை. அக்னி பிரதர்ஷனம் பண்ணி ராஜகம் மலை ஆச்சு, சப்தபதி ஆச்சு. தாலி கட்டான்னு சொல்லலை, ஏன்னா அந்த காலத்துல பழக்கம் இல்லை போல் இருக்கு. வால்மீகி இல்லை, கம்பன்லயும் இல்லை. தாலி கட்டான்னு அந்த காலத்துல பழக்கம் இல்லை போல் இருக்கு. தம்பதிகள் உட்கார்ந்து தனி மேடை பண்ணியிருக்கார். ஆழ்வார் பாஷம் தான் இது. அது அப்படியே கம்பர் வந்து கடன் வாங்கிட்டு பாடுற சொல்ற. மாணிக்கம் பலகை தைத்து வைரத்தில் கால்கள் சேர்த்தி ஆணிப்பம் சுற்றோச்சி அழகுட சமைத்த பீடம் ஏழுற்ற பளிங்கு மாடத்து இட்டனர் அதனின் மீது சேழுற்ற நிறத்தோள் வீரன் திருவொடு பொலிந்தான் வந்தோம். ஆழ்வார் பாஷம் கண்ணனுக்கு வந்து தொட்டில் கட்டி போட்ட பாஷம். அதை அப்படியே மாற்றி பாடுற. மாணிக்கம் பலகை தைத்து வைரத்தில் கால்கள் சேர்த்தி ஆணிப்பம் சுற்றுமுச்சி அழகுற சமைத்த பீடம் ஏழுற்ற பளிங்கு மாடத்திட்டனர் அதனின் மீது சேழுற்ற திரள்தோள் வீரன் திருவொடு பொலிந்தான் வந்தோ. அதாச்சு. உடனே வந்து லக்ஷ்மண சுவாமிக்கு ஊர்வலைக்கு கல்யாணம் நடக்கிறது. லக்ஷ்மணன் ஆகச்ச பத்ரந்தே ஊர்வலாம் உத்தியதாமயா பிரதீட்ச பாணிம் கிருஹீஷ்வ. ஜனகர் வந்து ஊர்வலையை கடிகாரம் பண்ணி கொடுக்குறார். யாருக்கு? லக்ஷ்மண சுவாமிக்கு. அவர் தம்பி உஷத்வஜ ஜனகர் பரதனுக்கு மாண்டவிக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிறார். தமேவத்வா ஜனகா பரதம் ச விபாஷத கிருஹாண பாணி மாண்டவ்யாஹ பாணினா ரகுநந்தன. சத்ருகனுக்கு சுதகீர்த்திக்கு கல்யாணம் நடக்கிறது. சத்ருகனம் சாபி பரமாத்மா அப்ரவீ ஜனகேஸ்வரः சுதகீர்த்தேஹ மகாபாஹோ பாணி கிருஹீஷ்வ பாணினா. எல்லாரும் ஆச்சு. அக்னியை பிரதர்ஷனம் பண்ணி ராஜகோபாலி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணினாலாம். நிறைய தானம் பண்ணாலாம். இப்படியாக சீதாராம கல்யாணம் நல்லபடி பூர்த்தியாச்சு. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாந்தரே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். நீநாம
जय जय मंगलम राजीव न्यायन त्यागराजादि पित्तमैन नीनाम दिव्यमूलको जय जय मंगलम स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण मनीषाः ओ ब्राह्मणेभ्यः शुभोत्तरीत्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षवर्धन्यः पृथिवी सस्यशालिनी देशाय क्षोभरितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः पुत्राः सन्तु पुत्रिणः अधनाः सकलाः सन्तु जीवन्तु शरदां शतं जानकीकान्तस्मरणं வாழ்த்து சொல்றது வயசு முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தா போஸ்டர் வைப்போம், வாழ்த்து வயதில்லை வணக்கத்துறோம். வாழ்த்துறதுக்கு வயசே முக்கியம் இல்லை, வாழ்த்துறது வாய்தான். வாயே வாழ்த்து கண்டாயிதான் தேவாரமே. அப்புறம் தேவாரமே வாயே வாழ்த்து, வாய்ன்றது வாழ்த்துக்கள் தான். நம்ம எல்லாரும் வாழ்த்தலாம், நல்லா இருக்கணும், நிறைய நாள் வாழணும், நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் நிறைய பண்ணணும்னு எல்லாரும் வாழ்த்தணும். உங்கள் சார்பு நானும் வாழ்த்துறேன். இதெல்லாம் அந்த என்ன சொல்றது எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா கேட்கறதுக்கு. ரியலி பிளஸ்டு அண்ட் நம்முடைய சங்கத்தின் சார்பாக
ஏற்பாடு பண்ணி இந்த ஆடி மாசத்துல கிருத்திகை அதில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏகாதசி இதெல்லாம் வந்து ரொம்ப சீதா கல்யாணம் பெரிய விசேஷமா